கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மகிமையுண்டாவதாக. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்க. நாம் மத்தேயு சுவிசேஷம் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறது எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நாம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, துதிக்கிறோம் மகிமையும் மாட்சியும் எங்கள் தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, மகா தேவனே, மகா ராஜனே, மகா தீர்க்கதரிசியாய், மகா பிரதான ஆசாரியராய் மெல்கிசேதேக்காய் வெளிப்பட்ட எங்கள் தேவனே, அருமையான காலவெளி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு கொடாமல் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சென்ற மாதம் ஆண்டவரே நவம்பர் மாதம் முழுவதும் எங்களோடு எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்கள் தேவையெல்லாம் சந்தித்த ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தினீர் ஐயா. எல்லாவற்றுக்காக கொடானுக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி காலவேளையில் ஆண்டவரே முழு சமுத்திரங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறாங்க. இந்த மாதத்தையும் எங்களையும் முழுக்கத்தில் ஒப்புக் கொடுக்குமே. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவரே 11 மாதம் நடந்து இருக்கிறது தேவன். இந்த 12வது மாதத்திலும் எங்களை பாதுகாப்பு இந்த வருடத்தை முடிக்க போகிற இந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த வருடத்தில் முழுவதும் எங்களுக்கு பாராட்டி எல்லாம் தேவனுக்காக நன்றி. ஆபத்தான நேரங்கள் அனுகூலமான துணையா இருந்து எங்களை பாதுகாத்தீரே, உங்களுக்கு நன்றி. கடந்த நாட்களிலே கூட அப்பா இந்த சென்னை பகுதியில ஒரு புயல் வந்து அடிக்கடி புயல் வந்து கொண்டு போய் கொண்டு இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் கூட மனவாட்டி நிமித்தம் இரக்கம் தயவு பாராட்டி எங்களுக்கு இம்மட்டும் ஆண்டவரை பாதுகாப்பை தந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உங்களுக்கு நன்றி. இந்த காலவேளை கூட எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வினால் காலை ஆராதனை எங்கள் மத்தியில் வந்து எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரை. பாடுகிற பாடல்களிலே மயங்கப்பட்ட தேவன் உங்கள் வார்த்தை மூலமாய் நீர் மகிமை படிமையாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காருக்காக ஆண்டவரே, ஊழியக்காரு கூட கடந்த நாளில் ஆண்டவரே இப்படியாக பலவீனங்கள் வந்தது, காய்ச்சல் வந்தது ஆண்டவரே. சகோதரிக்கு வந்தது, அடியேனுக்கு கூட அப்படியாக காய்ச்சல் பலவீனங்கள் வந்தது ஆண்டவர். ஆனாலும் தேவரீர் கூட தரும்புகளால் எங்களை குணமாக்கி ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு சமூகம் நிற்கும்படிக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதனால் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் வைக்கிறோம். வரை தரப்பட்ட பிள்ளைகளும் கருத்தில் வைக்கிறோம். இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் தயவு பாராட்டும்படி நாங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவை வாசிக்கப்பட்ட வார்த்தையோடு இப்படி ஆசீர்வாதத்தை கூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் சாட்சி சொன்ன அருமையான சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்கு கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐசுமுள்ள தேவன் ஆண்டவரே, கர்த்தரின் மன உருக்கமும் இரக்கமும் நீடி சாந்தம் தயவும் உள்ளவர். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த நாள் இந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றும்படி ஜெபத்தை கேட்டு இந்த நாள் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தரும்படி ஆண்டவரே நாங்கள் சபையாக ஒருமனப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிரவீனை இயேசுவின் நாமத்தில் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை ஆண்டவரே, முன்குறிக்கப்பட்ட பிள்ளை, உங்களுடைய சத்தியத்தை அறிந்த மகன் ஆண்டவரே. சத்துரு அப்படியாக அந்த மகனை கொண்டு போயிருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவின் அடையாளத்தை போட்ட அந்த மகனை நாங்கள் உரிமை கோருகிறோம். மகன் மனம் திரும்பி ஓடோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ஒரு சாட்சியாய், சபையில ஒரு சாட்சியாய், இந்த செய்திக்கு ஒரு சாட்சியாய் நிற்கும்படி ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிரிவினையை கொண்டு எல்லா சத்துரு சகல வல்லமைகளையும் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும்
எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டு இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தைக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறோம். தீர்க்கதரிசி மூலம் பேசின தேவன், ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலம் பேசின தேவன் இந்த காலங்களில் எங்களோடு கூட பேசுகிறாங்க. நாங்கள் கேட்கிறோம், எங்களை முழுவதும் வார்த்தைக்கு என்று அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்துங்க. எல்லா விலைகள் சுகவிலங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு வார்த்தையை கேட்கும்படிக்காக எங்கள் செவியை இருதயத்தை விருத்த சேதனம் செய்யுங்க. பேசுகிற அதனுடைய உதிர்களை விருத்த சேதனம் செய்யுங்க. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் எங்கள் மீது இரக்கமா இருங்க. தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. மேன்மை பாராட்ட எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்க சொன்னது போல உடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவிகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒருமுறை தயவு பாராட்டும் எங்கள் உதவி செய்ய எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். வாசிக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து நாம் வருகின்ற புயல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணிக்கிறார். வருகின்ற புயல். இப்போ இந்த நாளில் கூட அந்த ஒரு வார காலமாக புயல் வந்து சென்னை பட்டணத்துக்கு அடிக்கடி புயல் வந்து சென்று கொண்டிருக்குது. ஆனால் அந்த புயல் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றாரு, வாசிக்கப்பட்ட வார்த்தையுடன் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை போட்டு வராங்க. நான் வருகின்ற புயல் என்னும் பொருளின் பேரில் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். நான் பரிசுத்தாவிக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் ஒரு பிரசங்கி அல்ல என்று எவருமே அறிவார். எனக்கு பின்னால் நிறைய பிரசங்கமாக தீர்வு சொல்றாரு. அப்படியா சொல்லிட்டு போகும்போது வருகின்ற புயல் என்பதை குறித்து பேசி இறுதியில் சொற்களால் விவரிக்க நான் தவினால் பரிசுத்தாவினால் வெளிப்படுத்த தர வேண்டும். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் வருகின்ற புயல், இப்போ ஒரு புயல் வருதுன்னா இந்த புயல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிப்பு நம்ம கொடுக்குறாங்க. அல்லேலூயா. வான ஆராய்ச்சி அதை ஆராய்ந்து பார்த்து இந்த புயல் எப்படி உருவாகிறது, இது எந்த வழியில வந்துட்டு இருக்குது, எவ்வளவு வேகத்துல வந்துட்டு இருக்குது, அப்ப இது வந்தால் என்ன சேதம் உண்டாகும் என்பதெல்லாம் எச்சரித்து ஒரு முன்னெச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா புயல் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அவசர செய்தி கொடுக்கப்படும். அந்த எச்சரிப்பை கேட்டு நாம் உடனே என்ன செய்ய வேண்டுமாமா, அதை நாம் ஆயத்தப்பட்டால் அதிலிருந்து காப்பாற்றப்படும். அப்ப இந்த உலகத்தில் வருகிற ஒவ்வொரு புயல்களும் நம்முடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக வருகிற புயல்கள். இந்த புயலுக்கு நம்ம அப்பப்ப அறிக்கை கொடுத்து நம்மளைய அதிலிருந்து நம்ம காப்பாற்ற வைக்கிறாங்க. புயல் எச்சரிப்பு கொடுத்தும் அதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா நமக்கு மரணம். அதுபோல இன்னைக்கு வருகிற எல்லா புயல்களுமே இது வரப்போகிற ஒரு பெரிய புயலுக்கு முன்மாதிரியாக போயிருக்காங்க. அதை சொல்றாரு, வரப்போகிற புயல் சொல்றாரு. இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் ஸ்திரீயையும் தாக்க வேண்டிய புயல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று இயேசு கூறினார். அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. எப்பொழுதாவது உங்களை அந்த புயல் தாக்கும். உங்கள் வீடு அதை தாக்குமா இல்லையா என்பதை நீங்கள் எப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை பெற்றீர்கள் என்பதை பொறுத்தது. வரப்போகும் புயலுக்கு ஆயத்தப்பட்ட தன் விளைவாக எத்தனையோ உயிர்கள் காக்கப்பட்டுள்ளன. புயல் வரப்போகிறது என்ற எச்சரிப்பு செவி கொடுக்காத விளைவாக எத்தனையோ உயிர்கள் நாசமடைந்துள்ளன. அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் பிளாட்டோரிய செய்தித்தாளில் படித்தேன். பிளாட்டோரியில் பல புயல்கள் தாக்கியுள்ளன. கடல் கொந்தளித்து அலைகள் எழும்பி தண்ணீர் நகருக்குள் நுழைந்து எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டு சென்றுள்ளது. வானிலை முன்னறிவிப்பாளர்கள் இந்த புயல்களை கவனித்துக் கொண்டே வருவார்கள். எப்படியோ அவர்கள் வானிலை ஆகாய மண்டலத்திலும் ஏற்படும் மாறுதல்களை அறிந்து புயல்கள் தோன்ற செய்யும் வானிலை எந்த பக்கம் உருவாகிறது என்று கண்டுகொள்கிறார். அவர்கள் வாழ்க்கை பூராவும் இந்த ஆராய்ச்சி ஈடுபட்டு விஞ்ஞானம் அவர்களுக்கு அளித்துள்ள குறிப்பிட்ட கருவிகளின் மூலமாக அதை முன்கூட்டி அறிவித்து எந்த பக்கம் புயல் வந்து கொண்டிருக்கிறது என்றும் அதன் காற்றின் வேகம் எவ்வளவு என்றும் மற்ற புயல்கள் எந்த பக்கம் வருகிறது என்றும் அதன் காற்றின் வேகம் எவ்வளவு என்றும் இந்த புயலை தடுத்த பின்னால் தள்ளிவிடக் கூடுமா என்ற விவரங்களையும் அனைத்தும் அளிக்கின்றனர். இங்கு நான் நின்று கொண்டு இந்த புயலை திசை திருப்பு அதை காட்டில் வல்லமையான ஒரு புயல் அவசியம் என்பதை குறித்து ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டு சொல்றார். இன்று அப்படித்தான் உள்ளது. வரப்போகும் ஒரு புயல் ஒன்று உண்டு என்று நாம் எல்லாரும் அறிவோம். அந்த புயலை திசை திருப்பக்கூடிய எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காற்று பெந்தேகோஸ்தே நாளில் விழுந்த பரிசுத்த இடிமுழக்கம் போன்ற காற்று போன்ற புயல் காற்று மட்டுமே. அல்லேலூயா. இப்பொழுது கம்யூனிஸ்ட் மூலமாக பேசுகிறார்கள். அதை திசை திருப்பது நாம் கண்டுபிடிக்கும் போது அந்த புயலை இது சொல்றாங்க, திசை திருப்பதை காட்டில் வல்லமையான புயல் ஒன்று உண்டு. அப்படியாக அங்க வெளிநாட்டுல ஒரு தடவை அந்த புயல் ஒன்று வரும்போதுங்க பயங்கரமான ஒரு புயல் வருதாம். அந்த புயல் வந்தப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்களாம். எச்சரிக்கை கொடுக்கும்போது ஒருத்தர் அதை என்ன செஞ்சாரா, அதை மறுத்து விட்டாராம். சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் கடந்து சென்ற ஒரு புயலை நான் குறித்து படித்தேன்.
அதை எங்கு படித்து மறந்து விட்டது. ஆனால் 5 வாரங்களுக்கு முன்பு அங்கிருந்து வந்தேன். அண்டை வீட்டிலிருந்த ஒரு வானொலியில் புயல் அறிவிப்பை குறித்து எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பிரபலம் வாய்ந்த கிறிஸ்துவர். மரங்கள் விளை செய்யக்கூடிய ஒரு பெரிய புயல் வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் வானொலியில் கேட்டார். எல்லோரும் பாதுகாப்பான இடத்தை அடைய வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டனர். கோழிப்பண்ணை வைத்திருக்கும் அண்டை வீட்டில் உள்ள ஒருவர் அவருக்கு ஞாபகம் வந்தது. அவருடைய கட்டிடங்கள் லேசானவை. இதில் கோழி குஞ்சுகள் அவர் வைத்திருந்தால் அடைகாக்கும் வீடுகள், கோழிகள் அடைகாக்கும் இடங்கள் எல்லாமே அங்கிருந்தன. அவருடைய ஜீவனாம்சமே கோழிகளையே சார்ந்திருந்தது. அவர் பதறி வேகமாக அந்த வாசல் வரைக்கும் சென்று காரை நிறுத்தி அவரிடம், உங்கள் கோழி குஞ்சுகள் எல்லாம் புயலுக்கு ஒருங்குபடத்தில் வைத்துவிட்டு என் வீட்டுக்கு வந்து விடுங்கள். ஏன்னா வீடு ரொம்ப லேசான வீடு, அஸ்திபாரம் சரியா போடாம இருக்கிறதுனால அந்த வீடு புயலை தாங்காது. நீங்க கோழிகள் எல்லாம் கொண்டு ஒரு பாதுகாப்பு இடத்துல வச்சுட்டு நீங்க குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துருன்னு கூப்பிடுறாரு. ஏனெனில் எல்லாவற்றையும் முறுக்கி கீழே தள்ளக்கூடிய புயல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்றார். அந்த மனிதனோ அவருடைய முகத்தை நோக்கி கேலியாக சிரித்து, மூடத்தனம், இப்படி அவர்கள் அநேக முன்னறிவித்ததை நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்றார். இந்த கிறிஸ்துவ அண்டை வீட்டுக்காரர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு, ஒரு கால் அப்படி நடந்தால் என்ன கதி என்றார். நாமும் கூட இது நடக்க போகிறது, அது நடக்க போகிறது என்று மற்றவர் கூட கேட்டிருக்கிறோம் என்று கூறுவதை கேட்டிருக்கிறோம். ஆனால் என்றாலும் ஒரு நாள் அது நிச்சயம் நடந்தே தீரும். எனவே ஒவ்வொரு எச்சரிப்பின் சத்தத்துக்கும் நாம் செவி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மனிதன் இப்படிப்பட்ட மூடத்தனத்திற்கு எனக்கு நேரமில்லை, நான் கோழி குஞ்சுகளை வளர்க்கிறேன், இப்படிப்பட்டவர்கள் எனக்கு நேரமில்லை என்று கூறிவிட்டார். அந்த அண்டை வீட்டார் கெஞ்சினார், ஜான், நீ கோழி குஞ்சுகள் வேண்டுமானால் விட்டுவிட்டு நீயும் உன் வீட்டார் வேகமாக வந்து விடுங்கள் என்று தேவனின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீ நம்பாவிட்டால் உன் குடும்பத்தாரையாவது அனுப்பி வை என்றார். அவரோ சில வானொலி எச்சரிப்பின் காரணமாக என் பிள்ளைகளை உணர்ச்சி வசப்பட விட மாட்டேன், நானும் என் பிள்ளைகளும் இப்பொழுது வாழ்கின்ற விதமாகவே வாழ்வோம் என்று தீர்மானித்து விட்டோம் என்றார்கள். அப்ப சொல்றாரு என்றால், மனைவி நான் சொல்வதை மாத்திரம் கேட்பார், ஏனெனில் இந்த குடும்பத்துக்கு ஆகாரம் தருபவர் நானே. அவள் நான் சொல்வதை கீழ்ப்படிய வேண்டும், நான் தான் இங்கு அதிகாரி. எனவே மூடத்தனமாக ஏதோ ஒன்றை குறித்து என் பிள்ளைகள் உணர்ச்சி வசப்பட விட மாட்டேன் என்றார். அந்த அண்டை வீட்டார் துரத்தப்பட்டார். அவர் வீடு திரும்பி பாதுகாப்பான இடத்தில் புகுந்து கொண்டார். திடீரென்று என்ன நடக்குது என்று அவர் அதற்கு முன்பு அறியாத முன்பு மேகங்கள் வந்தன. அப்படிதான் நியாய தீர்ப்பு விடுகிறது. அல்லேலூயா. அது திடீரென்று வரும். அது எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. ஆச்சரியப்படுகிறீர்கள். தேவனை தூசித்த கொடூர மனிதர்கள் கீழே விழுந்து, நீர் எப்படி என்னை இப்படி நடத்தலாம் என்று கூச்சலிடுவதை நான் கண்டிருக்கிறேன். அவருக்கு கீழிருந்த அஸ்திபாரம் ஒரு நொடி பொழுதிலே அழிந்து விட்டது. எச்சரிப்பை ஏற்றுக்கொள்வதனால் நன்மை பயக்கும். அல்லேலூயா. நமக்கு கூட அநேக நேரங்களில் சில எச்சரிப்புகள் கொடுக்கப்படுது. ஆனால் நமக்கு எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கு பாதுகாப்பு. எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் அதற்கான தண்டனையை நாம் பெற்றுத்தாரணும். அல்லேலூயா. ஏன்னா வார்னிங் தென் ஜட்ஜ்மெண்ட். தேவன் எப்பொழுதுமே ஒரு மனிதனை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பு எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ இப்படி செய்யாதே, பார்த்துரு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். ஏன்னா புயல் வரப்போகிறது, பாதுகாப்பான இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மனிதன் வந்து கேட்கிறார், ஐயா புயல் வரப்போகுது, நீங்க வராட்டி பரவாயில்ல, உங்க பிள்ளைகளை குடும்பத்தையாக அனுப்பின்னு சொல்றாரு, கெஞ்சுறாரு. ஆனால் அவர் கேட்கல. பாருங்க என்ன நடந்தது பாருங்க. அந்த மனிதனுக்கு என்னாச்சா, தேவனும் அதே முறையை தான் கையாளுகிறார். எச்சரிப்பை ஏற்றுக்கொள்வது நன்மை பயக்கும். முதலாவது எச்சரிப்பு அளிக்கப்படுவதற்கு முன்பு பாதுகாப்பான ஒரு இடம் ஆயத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் எச்சரிப்பு அனுப்பியும் பலனில்லாமல் போகும். எச்சரிப்பு என்பது ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களை ஆயத்தம் பண்ணும் ஒரு சத்தமாகும். முதலாவது ஆயத்தம் இருக்க வேண்டும். ஆயத்தம் பண்ணப்பட்ட பின்பு நீங்கள் செவி கொடுப்பீர்களா இல்லை என்று தீர்மானம் செய்வதற்கு எச்சரிப்பு புறப்பட்டு செல்கிறது. உங்களுக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் அது உங்களை பொறுத்தது. நீங்கள் செவி கொடுத்தால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. தேவன் அதே முறையை கையாளுகிறார். நாங்கள் தேவனுடைய முறையை ஆதாரமாக கொண்டு பணிபுரிகிறோம். பூர்வ நாட்களில் தேவன் ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் வரும்போது மிகவும் பொருளாதாரங்களாயும் பாவம் உள்ளவர்களாக இருந்தபோது தேவனை காணாதவராக இருந்து அதே சமயத்தில் நீதியுள்ளவராக இருக்க முடியாது. தேவன் நீதி உள்ளவர். அவருக்கு பிரமாணங்கள் உண்டு. பிரமாணங்கள் மீறப்படும் போது தண்டனை இல்லாத எந்த பிரமாணம் இருக்காது. நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறினால் அதற்கான கிரியத்தை செலுத்தாமல் இருக்க முடியாது. நீங்கள் செலுத்திய தீர வேண்டும். உங்கள் பாவம் உங்களை பின்தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் கூறுகிறது. பாவம் என்பது என்ன? சிறிது நேரம் நிறுத்த விரும்புகிறேன். புகைப்பிடித்தல் பாவம் என்று அநேகர் கருதுகிறார். அது பாவம் அல்ல.
பாவம் இருக்கிறது, அதுவும் பாவம் அல்ல. அப்படியே விபச்சாரம் செய்வது பாவம் அல்ல. இவை யாவும் அவிசுவாசம் தன்மைகளே. அவிசுவாசியா இருப்பதால் நீங்கள் இதை செய்கிறீர்கள். நீங்கள் இரண்டில் ஒன்றில் மாத்திரம் இருக்க முடியும். நீங்கள் ஒரு விசுவாசி அல்லது அவிசுவாசி. நீங்கள் விசுவாசியா இருந்தால் இதை செய்ய மாட்டீர்கள். இவங்களை செய்வீர்களானால் நீங்கள் எதை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று தெரியும். காரணம் உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. அப்படித்தான் வேதம் கூறுகிறது. நாம் ஒன்றையும் பெறாமலே அதை பெற்றுக்கொண்டதாக அறிக்கை செய்களாக இருப்போம். பேச்சு அதிகம், அதன்படி வாழ்வதும் கிடையாது. அப்படித்தான் நாம் அநேக பிரசங்கிக்கிறோம். ஆனால் பிரசங்கிப்பதை போல் வாழ்ந்து காட்டுவதில்லை. நாம் மாத்திரம் ஜீவிக்கும் பிரசங்கமாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் போதகர்களாக இருப்போம். நாம் பிரசங்கம் செய்வதை காட்டிலும் அதை வாழ்ந்து காட்டுவதே நலம். சகல மனுஷனாலும் அறிந்து வாசிக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனம் என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரசங்கத்தை வாழ்ந்து காட்டுவதிலே சென்றதாகும். நீங்கள் விசுவாசிக்காததே பாவம். உலகில் மாம்சத்தில் வந்து இருந்தபோது அவர் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்காத நிமித்தம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர் கூறலையா, விசுவாசிக்காதவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. ஆகவே அந்த மனுஷன் பாருங்க, அப்படிப்பட்ட மனைவியும் அவர்களை கூட்டிக் கொண்டு போகாதனால திடீர்னு மழை வந்து அதையெல்லாம் புயலா இடிச்சு மேலே போகும்போது அந்த 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 அம்மா வந்து என்ன மேல அந்த அந்த மனிதன் அழிந்து போயிட்டார். அந்த இடத்துல அவன் அழிஞ்சு போன பின்னாடி அந்த குழந்தைகள் கூட்டிட்டு அந்த அம்மா மேல வீட்டுக்கு மேல கூரைக்கு மேல போச்சாமா. மேல கூரை மேல போய் அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாமா, அங்க மேல போய் இருக்கும்போது அங்க பாம்புகள், கட்டுவிரியின் பாம்புகள் வந்துச்சாமா. அதை போய் அந்த அம்மா தள்ளுதாமா. பாருங்க, புயல் நகரை தாக்கின போது அந்த கோழி பெண்ணை சொந்தக்காரரை அழித்து போட்டது. அவர் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய மனைவி முழு மூச்சுடன் போராடினார். அவர் ஓர்கிஸ்வாமி ஏரியின் அருகில் வசித்த புயல் ஏறி தண்ணீர் மேலே உயிர்த்தினது. அதுதான் ஆபத்தை விளைந்தது. அவர்களுக்கு ஆழமில்லை. படகுகள் அசைகின்றன, அலைகள் எழுப்பின, படகில் தலைகளாக கவிழ்ந்து விடுகின்றன. புயல் வரும்போது அது தண்ணீரை அநேக மைல் சுழல்படி செய்தது. தண்ணீர் அலையலாக எழுப்பியது கண்ட பிள்ளைகள் கட்டிடத்தின் உச்சிக்கு கொண்டு செல்வதை தவிர வேறு வழியிலே நெறிந்து வீட்டின் புகைக்கொண்டை பிடித்துக் கொண்டு அவர்களை கட்டிடத்தின் உச்சிக்கு ஏற்றினார். அப்பொழுது கட்டுவிரியை காட்டி பாதுகாப்பை தேடி ஊர்த்து கூரையின் முடிவில் அவளும் விஷப்பாம்பினால் கடிக்கப்பட்டு உயிரிழந்தாள். இப்படித்தான் இந்த வரலாறு விடப்பட்டிருக்கிறது. புயல் நீங்கின உடனே தேடும்படி சடலங்களை தேடி சென்ற போது அவள் தன் பிள்ளைகளுடன் இறந்து கிடப்பதை கண்டாள். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! அவர் எச்சரிப்பை கேட்டு அந்த மனுஷன் போயிருக்கணும், குடும்பத்தையாவது அனுப்பியிருக்கணும். அவர் சொல்ல வச்சு எச்சரிப்பை கேட்டு அவர் கேட்கவே இல்லை. எச்சரிப்பை ஏற்றுக்கொள்வது நன்மை பயக்கும். முதலாவது எச்சரிப்பை அளிக்கப்படுவதற்கு முன்பு பாதுகாப்பு இருக்கிற தீர்த்து சொல்றார். ஆகவே இன்னைக்கு நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டு. அது இயேசு கிறிஸ்து நாமம் மட்டுமே. கர்த்தருடைய நாமம் பலத்து சுருகமாய் இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் பாதுகாப்பாய் இருப்பார். இன்னைக்கு பரிசுத்த ஆவிதான் நம்முடைய பாதுகாப்பு. அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாள் விழுந்த அதே பரிசுத்தாருடைய அபிஷேகத்தை, அக்னியின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது மட்டும்தான் இது வரப்போகிறது. பூமி தாக்குற பெரிய ஒரு புயல் என்னன்னா கந்தக மழை, அக்னி மழை பெய்தாமா. அதை வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் என்று சொல்றார். அந்த பெரிய புயல் வரப்போகிறது. அந்த புயலிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பாருங்க, நம்முடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்ட அஸ்திபாரம் போடப்படுகிறார். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிற எவனோ அவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின தன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் அது விடவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டுள்ளது. அல்லேலூயா! நம்ம வீடு கட்டும்போது கூட என்னன்னா இது சொல்றாரு, வீடு கட்டும் பொழுது அஸ்திபாரம் எவ்வளவு தூரம் தொடர்ந்து தெரியுங்களா? அது கெட்டிக்கான கண்மலையை கண்டுபிடிக்கிறது ஆழமா தோணும். சில இடங்களில் 10 அடி கிடைக்கலாம், சில 5 அடி, சில 20 அடி 30 அடி ஆழம் தோண்டுவாங்க. ஆழமாய் குழி தோண்டி அந்த கண்மலையை கண்டுபிடித்து அதன் மேல் அஸ்திபாரத்தை போட்டு வீடு கட்டணும். அல்லேலூயா! தீர்க்க சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம், இது எபேசியர் புஸ்தகம், எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இங்கே அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் ஆயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்றுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவராயிருக்கிறீர்கள். இதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார்.
அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழுப்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. நாம் ஒரு வீடு கட்டுவோம்னா தேவனுடைய வாசம் பண்ண ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி வீடு. நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும்னா அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டணும்னா அதுக்கு அஸ்திபாரம் ஆழமா குளிக்க விடணும். தேவனுடைய வார்த்தையில தேவனை நாம் ஆழமாக தேட வேண்டும். அல்லேலூயா. தேவனை தேடும் போது இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டை கொடுப்பாராம். அல்லேலூயா. அவர் பேதுரு ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டப்ப ஜனங்களும் எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் கேட்டபோது நீர் ஜீவ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலரை மேற்கொள்ளும், எந்த புயலும் மேற்கொள்ளாது. அப்ப அந்த கல்லை இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டின் மேல் கட்டப்படும். ஆர்சிசர் சொல்லுதுங்க, பேதுரு ராயப்படம் பேதுரு மேல அந்த சபை கட்டப்படுது. அப்ப புராட்டஸ்டன்ட் என்ன சொல்லிச்சோமா, பேதுரு மறுதலித்தவர், அவர் மேல சபை கட்டப்படல. இயேசு கிறிஸ்து அந்த கண்மலை, அந்த கண்மலையின் மேல் அந்த அஸ்திபாரம் போடப்பட்டது அப்படி சொல்றாங்க. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, பேதுரு மேலும் கட்டப்படவில்லை, இயேசு கிறிஸ்து மேலும் கட்டப்படவில்லை, இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டது. அந்த வெளிப்பாடு தான் அந்த கல்வி. இன்றைக்கு தேவன் எல்லா ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ள விரும்புகிற பாரதர் பெயர்களுக்கு நம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வெளிப்பாடு என்ன? இயேசு கிறிஸ்து யார்? அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவியானவர். ஒரே தேவன் பிதாவாக இருந்தார், குமாரனாக வந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். எல்லார் மேல் அக்னி ஸ்தம்பமாக பிதாவாக இருந்தார், எல்லாரோடு இம்மானுவேல குமாரனாக இருந்தார், எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அது தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாயிருந்தது. அந்த கல்லின் மேல் இந்த அஸ்திபார அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி இந்த உபதேசத்தை அஸ்திபாரம் போட்டு தேவன் சபையை கட்டுறார். நம்முடைய வீடு அப்படிதான் கட்டப்பட்டது. இது மேல கட்டப்பட்டிருந்தா எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் சரி. இங்க வேசம் பாருங்க, நான் சொன்ன நீங்கள் என் வார்த்தை கேட்டு அதன்படி நீங்கள் செய்வீர்களானால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதே படிங்க. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் இப்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் மறைந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கூப்பிடுவேன். இல்லையா? புத்தியுள்ள மனுஷன் யாருன்னா அவன் வார்த்தையை கேட்டு அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட உபதேசத்தை கேட்டு அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி நாம் அஸ்திபாரம் போட்டு அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அஸ்திபாரத்தை போட்டு ஒரு மகன் வீடு கட்டி கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளவு பேர் புயல் காற்றடிச்சாலும் சரி, நம்ம கூட பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை இந்த சபை அந்த விசுவாசத்தின் மேல அஸ்திபாரம் போடப்படும். அப்போஸ்தலர் தீர்க்க உபதேசத்தின் மேல இயேசு கிறிஸ்து அந்த மூலக்கல் மேல சபை கட்டப்பட்டு மேல எபேசு சிபின்னா இப்படி 7 சபை கட்டப்பட்டு 7ஆம் சபைக்கு வரும்போது இதுவரை சபை வளர்ந்துருந்தாங்க. 7ஆம் சபை இதுக்கு மேல பார்த்தா பிரமிடு, ஏனோ கட்டின பிரமிடு பார்த்தோம்னா தலைக்கல் இல்லாம தான் வச்சிருப்பாரு. ஏன்னா அன்னைக்கு தலைக்கல் வரல. அது அமெரிக்க நோட்டு டாலர்ல பாத்தீங்கன்னா பிரமிடு தலைக்கல் இல்லாம ஒரு கூடு வச்சிருப்பாங்களா. ஏன்னா தலைக்கல் இப்ப வர வேண்டும். ஏன்னா செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான். அதற்கு முன்பு பெரிய பருவதம் எம்மாத்திரம் அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். அவருக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஏன்னா தலைக்கல் இந்த கடைசி நாளிலே கொண்டு வர வேண்டியது. ஏன்னா மூலக்கல்லை வச்சு தேவன் அஸ்திபாரத்தை போட்டு அந்த சபை வீட்டை கட்டி கொண்டு வந்தார். இது எந்த பாராட்டு வாசல் எந்த புயல் வந்தாலும் அது இடிபடாது. ஏன்னா பாருங்க சொல்றாரு பாருங்க, நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் வெளிப்பாட்டின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அதன் மேல் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அது என் வார்த்தை கேட்டு நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறது எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு. நிறைய பேர் அந்த வார்த்தை கேட்டு அதை அப்படியே செய்ய மாட்டேங்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்தானம் தெரிஞ்சு கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதான் ஆண்டு போகும்போது அக்கிரம செய்கிறார்களே நீங்க என்ன விட்டு அகன்று போங்களா ஆண்டவர் சொன்னார். அப்போ சொல்றாங்க, ஆண்டவரே
நாங்கள் உங்களுடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லணும், உங்களுடைய நாமத்தில் பிசாசு துரத்தணும், உங்களுடைய நாமத்தில் அந்நிய பாஷை பேசணும், எல்லாம் உங்களுடைய நாமத்தில் செஞ்சு ஆண்டவர்னு சொல்லணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுங்களா? சரி என்று அறிந்தும் அது செய்யாமல் இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்தானம், இது அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று அறிந்திருந்தும் அது செய்யாமல் இருப்பதுதான் அக்கிரமம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கார என்னை விட்டு அகன்று போகணும். அக்கிரமம் நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்துக்கு ஒடுக்கப்பட்டார். சரி என்று அறிந்தும் அது செய்யாமல் இருப்பது அக்கிரமம், தவறு என்று தெரிந்தும் அது மீறி செய்வதுதான் மீறுதல். அப்ப சரின்னு தெரிஞ்சு செய்யாமட்டு அது அக்கிரமம், ஆனா தவறு என்று தெரிந்தும் அது மீறி செய்வதுதான் மீறுதல். அப்படி ஜனங்க அநேக ஸ்தாபனம் பாருங்க, மணலின் மேல் தன் வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு வருகின்ற புயல்ல எல்லாம் அழிந்து போயிருவோம். ஏன்னா நாம் நித்திய பாதுகாப்பு தேவன் நமக்கு கொடுத்துக்க பாதுகாப்பு. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போட்டுக்கிறேங்க. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்து எதுவுமே நம்ம ஒண்ணுமே பண்ணாது. நான் கூட எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு தடவை போன பயங்கரமான பூகம்பம் ஒரு தடவை வரும்போது எங்கிருந்தாங்க, குஜராத்ல ஒரு பூகம்பம் வந்துச்சு. அப்ப எங்க டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சு ஒரு பொண்ணு அங்க டீச்சரா போய் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு ஏதோ தலைக்கு பெற்று டான்ஸ் ப்ரோக்ராம் கொண்டு போறாங்களாம். திடீர்னு பூகம்பம் வந்து அப்படி சேக்கிங் ஆகணும், இப்படி ஆடுறாங்களா, எல்லா பில்டிங்கும் கொத்து விழுகுதாங்க. ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் கட்டின பில்டிங் வந்து கொஞ்சம் அப்படியே அசைஞ்சு நின்றுச்சா. அதனால பூகம்பத்திலே தாங்க அளவுக்கு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேர் வந்துருக்கு. அப்ப ஏன்னா அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணிக்கிறாங்கன்னு பேர் ஆயிடுச்சு. ஆனா பூகம்பத்தை தாங்குதுன்னு அப்ப அஸ்திபாரம் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தால் எவ்வளவு பெரிய உபதேச காற்றுகள், தப்பான உபதேசங்கள் வருதுங்க. எவ்வளவு உபதேசம் வருது தெரியுங்களா? நான் கோயம்புத்தூர் மெசேஜ் ஏற்றதுலேருந்தே எனக்கு அந்த சர்ச்சில் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்துருச்சு உபதேசம். பயங்கர உபதேசம் வந்துச்சு, வந்து அசைக்குது, சர்ச்சவே அசைச்சிருச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஐயோ இது தப்பான உபதேசமா இருக்குது, இந்த புக்கு எல்லாம் போட்டு எரிச்சல் அப்படின்னாங்க. நான் ஒத்துக்கலைங்க, புக் எரிக்கூடாது, செய்தி எரிக்கூடாது, செய்தி சாட்சி தேவன் எனக்கு சொல்லுவார். இந்த புக் ஒரு புக் கூட நீங்க எரிக்கூடாது, இந்த புக்கு யாருக்கும் அவங்ககிட்ட புக்கை கொடுத்துடணுமே தவிர நீங்க எரிக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்து பெட்டிக்குள்ள பத்திரம் வச்சுட்டு இந்த புக்குக்கு வின்சென்ட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருந்தால் அவருக்கு போய் ஆட்டோ கொண்டு கொடுத்துட்டாங்க. பாருங்க எப்படி பார்த்தீங்கன்னா அப்பவே அசைக்குது. ஒரு அசைவில் அவங்க பயந்துட்டாங்க. அதுபடி எத்தனை அசைவுகள் வந்துச்சு. ஏன்னா இந்த அஸ்திபாரம் எங்கே போடப்பட்டதுனால இத்தனை ஆண்டுகள் வந்து அசைந்து உபதேச காட்டுகள் எத்தனையோ வந்து அசைச்சா கூட நம்மளை ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா தேவன் நமக்கு போட்ட அஸ்திபாரம் ஸ்ட்ராங். அல்லேலூயா. 40 வருஷமா அந்த செய்தி நிக்கிறீங்க. எவ்வளவு காற்று, எவ்வளவு உபதேசங்கள், எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு சோதனைகள், எத்தனையாவது நிக்கணும்னா சாதாரணமா நிக்க முடியாதுங்க. 40 வருஷமா நிக்கணும்னா நீங்க சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. 40 ஆண்டுகள் மோசேயுடைய செய்தி ஏற்றுக்கொண்டு காலேப் ஜோசுவா அந்த வனாந்தரத்துல போகும்போது எல்லாம் முறுமுறுத்தாங்க, மோசேக்கு விரோதமா பேசினாங்க. ஆனால் காலேப் ஜோசுவா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை அப்படியே பின்பற்றி போனாங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த செய்தி 80 வயசாகி கூட அந்த பலன் அவருக்கு குறைந்து போகவே இல்லையா. அல்லேலூயா. கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்கும்படிக்கு அவர் அப்படியே போனார். இன்றைக்கு இந்த செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி நமக்கு கொடுத்த செய்தி. நானும் இந்த செய்தி கிடைக்கலன்னா எப்போ நானும் போயிருக்கேன். புயல் அடிச்சு ஒரே புயல் போயிருக்கு, ஒரே அடிதான் ஆளை தூக்கிருக்கு. அந்த புயல் அவ்வளவு பயங்கரமான புயல்கள், எத்தனை புயல்கள், எவ்வளவு போராட்டங்கள், கண்கள் இழிச்சி மாவட்டத்துக்கு ஜீவனத்திற்கு பணம் பெண் புகழ் எல்லாத்துக்கும் சோதனை வருது. அந்த சோதனை வருது, விழுந்துக்கூடாது. சில நேரத்தில் தருமாறி விழுந்துட்ட கூட நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான், எழுந்திருச்சிடணும். விழுந்துட்டேன்னு சொல்லி வீழ்ந்து கிடக்கூடாது, யாராவது தூக்குவாங்க. அப்படியா கோயம்புத்தூர் இருக்கும்போது கூட ஒரு பொண்ணுங்க, எங்க பொண்ணு எல்லா உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு நடந்து போயிட்டு திடீர்னு கீழே விழுந்துருச்சு. யாராவது தூக்குவாங்களா அந்த பொண்ணு பாக்குறாங்க. நாங்கெல்லாம் திரும்பிட்டோம், அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அந்த பொண்ணே எந்திரிச்சு மண்ணெல்லாம் ஒட்டிச்சுங்க, பரவாயில்ல அப்படி தொடச்சிட்டு தானா எந்திரிக்கோன்னு நாங்கள் விட்டோம். நான் போய் ஒவ்வொரு தடவை தூக்கி விட்டே இருந்தோம்னா அதே பழக்கமாயிருக்கு. நீ விழுந்து நீங்களே எந்திரிச்சிடும். அப்படிதான் ஒருத்தர் நான் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு வந்தாரு, டீ கடைக்கு போகும்போது திடீர்னு வந்து பைக்கில் கீழே விட்டாரு. விழுந்தவர் யாராவது தூக்கணும்னு நினைக்கலைங்க, எந்திரிச்சாரு, பைக் எடுத்தாரு, அவர் வாட்டில் கீழே விழுகாத மாதிரி ஓட்டிட்டு போறாரு. நாம கீழே ஐயோ நீங்க அங்கே எல்லாம் குடிச்சு தூக்கி தண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணணும். அவர் எதுவுமே பண்ணலைங்க. நான் அதான் பார்த்தேன், இது எதுக்குன்னா நம்ம முன்மாதிரி காட்டுற ஆண்டவர். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. விழுந்துட்டானா விழுந்து கிடைக்காதுங்கிறாரு. விழுந்து எந்திரிச்சு நீ திரும்ப ஓட்டத்தை ஓடு. விழுந்துட்டாருங்க, அவர் பாட்டு எந்திரிக்காரு, இன்னும் தான் விழாமமான எந்திரிக்காரு, வண்டி எடுத்து அதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவர் ஓட போயிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு பாடம் இருக்கு நெஞ்சுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு காரியத்தை நம்ம விஷயத்துல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோ. அதனால
ஏன் விழுந்துறதுக்கு பெருசுகள்ல விழுந்து விடக்கூடாது, எழுந்து உங்களோட ஓட்டத்தை ஓட வேண்டும். அல்லேலூயா. தேவன் முன்குறித்து பிள்ளைகளுக்கு அநேக சோதனை. தாவீது விழுந்தார், தாவீது தூக்கினார். கிருபை கிருபை. தாவீது விழுந்துட்டு கூட அந்த பாவத்தை போய் ஒரு தீர்க்கதரிசி உணர்த்துறாரு, நாத்தான்வேலுக்கு உணர்த்துறாரு. நாத்தான்வேலு வந்து பிரைஸ் லார்ட் ராஜாவே ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. அப்ப ராஜாவுக்கு விளக்கி சொல்றதுக்கு தீர்க்கதரிசி கதை சொல்றாரு. கதை சொல்லி 500 ஆடுகள் ஒருத்தர் இருக்குது நமக்கு ராஜாவே. அவர் ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஆடு இருக்குதுங்க. அந்த ஆட்டை அவர் வளர்த்தி அவர் பாதுகாப்பு வச்சிருந்தாருங்க. இந்த ராஜா 500 வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தோடனே 500 ஆடுகள் ஒரு ஆட்டை அடிச்சு அவர் பிரியாணி செஞ்சு போடாம ஒரே ஒரு ஆடு வளர்த்திட்டு இருந்தவர் அந்த ஆட்டை வந்து ஒரு பிரியாணி செஞ்சுட்டாரு ஆண்டவர் சொன்னா. உடனே அவர் மரணத்துக்கு பாத்திரமா இருக்கிறார். உடனே பாருங்க, தப்பு சொல்றது உடனே அத்துமே போடுறது. இப்ப பண்ண தப்புங்க தூக்காக்கா அந்த அந்த அதான் மேல் போட்டார். உடனே என்ன சொல்ல தெரியுமா? அந்த குற்றத்தை செய்து நீயே கர்த்தருடைய கிருபையின் ஜீவனை காப்பாற்று. அல்லேலூயா. அவளுக்கு தப்பு செஞ்சு தாவீது கூட என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்லி தாவீதின் வம்சம் இயேசு கிறிஸ்து பிறந்தார். தாவீது தேவனிடம் தன்னை முழு தத்தம் செய்தார். அதனால்தான் தேவன் தாவீதின் குமாரனாக பிறந்து வர்றாருங்க. சாதாரண எவ்வளவு தவறு செஞ்சாரு, ஆனால் தேவனுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் தாவீதின் குமாரனாக அவர் இறங்கி வந்தார். ஏவாள் தப்படிச்சு, ஆதாமே அவள் தப்படி மீறிட்டார். ஆண்டவர் வர்றார், ஆதாமே ஆதாமே எங்க இருக்கு? இவங்க எப்போ தேவனோடு கூட பேசுறாங்க, ஓடி போய் இலைகளை மறைச்சிட்டு போய் தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியாம பயந்துட்டாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விலகி ஓடும் ஒரு மனிதன். அப்ப ஆதாம் வந்து, ஆண்டவரே நான் நிர்வாணம், நீ நிர்வாணமா இருப்பதை உனக்கு அறிவித்தவர் யார் அப்படின்னா, நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ அப்படி கேட்டான். ஆண்டவரே நான் சாப்பிடுங்க ஆண்டவரே, இந்த அப்பா தான் நீ கொடுத்த பொண்ணுதான் நீ சாப்பிடுறது, தூக்கி பழி போடுற பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஒரு வார்த்தைக்கு மீறிட்ட என்னை மன்னிங்கன்னு டைரக்ட் எதுவும் சொல்றோம். அன்னைக்கு நடந்த பாவம் இதுவரைக்கும் இன்னைக்கு நடக்குறாங்க. நான் முந்தினாதான் பிள்ளைகள் கிடையாது. தூக்கு அண்ணன் அந்த அப்பா பொண்ணுகள் நீ கொடுத்த பொண்ணுதான் ஆண்டவரை இப்படி பண்ணி வச்சுட்டேன். அந்த மாதிரி ஏமா இப்படி பண்ணேன்னு கேட்டேன். ஆண்டவரே சர்ப்பம் என்னை வஞ்சித்து, சர்ப்பத்துக்கிட்ட முதல்ல அப்ப ஏன் பேச்சு புருஷன் இல்லாத நேரத்துல அந்த சர்ப்பம் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? நீங்க போயிட்டு வாங்க, என் வீட்டுக்காரர் வந்த முன்னாடி பேசிக்கலாம் சொல்லிட்டு நம்ம அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு நல்லா பேசுறாரு, எங்க வீட்டுக்காரோட அருமையா பேசுறான்னு சொல்லி சொல்லி உட்கார டீ குடிக்கல அப்படின்னு அவர்கிட்ட பேசும்போது கடைசியில் பாவம் பழி தூக்கி அந்த நம்ம என்ன சர்வீஸ் மேல போட்டு பாருங்க. எப்படி பாத்தீங்களா? இன்னைக்கு பழியை தூக்கி, ஏன்னா நம்முடைய பாவம் வந்து முந்தின ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறவரை நம்ம மேல் தவறு நான் உணர்ந்து தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஆதாவா? தாவீது உணர முடியவில்லை. அவர் என்ன இன்னொருத்தர் மேல் பழி போட்டார். ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த தவறை செய்தது முதலாவது நீதான், நீத குற்றவாளி. எப்பொழுதும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவர்கள் யாராலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அந்த குற்றத்தை நீயே செய்தபடியா அந்த உன்னை நீயே குற்றவாளியாக தீர்க்கிற. நாம் யாராவது குற்றம் சொல்ல விட நம்மளை தீர்த்துக்கணும், நம்மளை நாமளே குற்றவாளி தீர்த்துக்கணும். நாம் யாரும் குற்றவாளி தீர்க்க தீர்த்தா அந்த குற்றத்தை நாமளே செஞ்சிருக்கணும். அதுவே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் யாரையும் நாம் குற்றம் சொல்ல முடியாது. முதலாவது நம்மை நாம் சரிபட பிறகு நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயத்திருக்கிறோம். மற்றவர்களை நியாயத்திற்கு நாம் அழைக்கப்படும். ஏன்னா நம்முடைய பாவமே தீர்க்கதரிசி தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே ஒரு தீர்க்கதரிசியா பிறக்கிறாங்க, பரிசுத்தமானவங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவம். தேவன் அவருக்குள்ள இருக்க தீர்க்கதரிசி தன்னை நான் ஒரு கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவம் சொல்றாரு. நாமெல்லாம் ஏமாற்றோம். அவர் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து நாம் எப்பொழுதும் ஆண்டவர் வரும்போது நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் அப்படித்தான் என்ன செஞ்சாரு, அவங்க பெரிய ஒரு பையன், அவங்க வந்து அப்பா பேச்சு கேட்காம ஒரு சமையல்காரன் ஆனாங்க. அந்த சமையல் வேலை செய்யறதுக்காக ஒரு இடத்துக்கு போனார். தீர்க்க சொல்றாரு, அவரு அந்த பையன் போய் ஒரு இடத்துல வேலைக்கு போய் ஜாயின் பண்றாரு. ஒரு சமயம் ஒரு பையன் கூட்டத்துக்கு வந்திருந்தான். ஆராதனை முடிந்தவுடன் என்னிடம் ஓடி வந்து, போதகரே என்றார். தென்பாகத்தை சேர்ந்தவர். போதகரே, இன்றிரவு நான் கர்த்தராகிய இயேசுவை கண்டுகொள்ள விரும்புகிறேன் என்றார். நான் சுகப்படுத்தி ஆராதனை நடத்தி கொண்டேன். நான் நிச்சயமாக என் சகோதரனை உன்னை அவரிடம் வழிநடத்த எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தேன். அவன் கர்த்தருக்கு என் இதயத்தை ஒப்புக் கொடுத்த பிறகு நான் ஏன் இப்படி ஓடி வந்தேன் என்று நினைக்கிறேன். அந்த பையன் அவர் வந்து, நான் வீட்டில் எல்லாரிலும் இளையவன், அவர்கள் எனக்கு அதிகம் செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டார்கள்.
நான் என் தாயின் சொல்லையோ பக்தியுள்ள என் உறவினரின் சொல்லையோ கேளாமல் போனேன். நான் அலைந்து திரிபவனாய் இருந்து விரும்பினேன். ஆண்மை கொண்ட மனிதனை போல வாழ விரும்பினேன். கிறிஸ்துவராய் இருப்பது பெண்களுக்கும் பலவீனர்களுக்கும் மாத்திரமே நினைத்தேன். நான் சமையல்காரனாக வேலை செய்தேன். என் வேலையில் நான் மிகவும் திறமைசாலியாக இருந்தேன் என்றார். அவர் தொடர்ந்து எனக்கு எப்படியோ வடபாகம் செல்லும் ஒரு வேலை கிடைச்சது. அங்கே சென்று என்னிடம் பணம் இல்லை. நான் அங்கிருந்து அதிகாரியை சந்தித்து உங்களுக்கு சமையல்காரன் அவசியம் உண்டா என்று கேட்டேன். அவர் வேலை செய்திருக்க வெவ்வேறு இடங்களில் நான் பெற்ற நற்சாட்சி பத்திரிகை காண்பித்தேன். அவர் எங்களுக்கு சமையல் செய்ய ஒரு கருமை நிற சிறி உண்டு. அவள் நல்ல சமையல்காரி. உனக்கு வேலை கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் சிறிது பண உதவி செய்யலாம். அவளிடம் சென்று பேசிப்பார். ஒருவேளை அவளுடைய உபயோகிக்க கூடும். அவள் அப்படி செய்தால் உன் சொந்த காலில் இருக்கும் வரைக்கும் உன் செலவிற்கு சிறு தொகையை தருவோம் என்றார். அவன் நல்லதாய் தோன்றியது. அவன் ஸ்திரியை கேட்டு அங்கே போய் 3 வேலை செய்கிறார். வேலை செஞ்சுட்டு நைட்டில் தூங்கும் போது ஒரு நாள் படுத்து கொண்டிருந்த போது சுவற்றின் பக்கம் மின்னல் விட்டு விட்டு பிரகாசிக்கிறதை கண்டான். சற்று பின்பு யாராலும் இருக்கிறாரா என்று நான் வீழ்ந்தானாம். சிறிது நேரம் கழித்து ஒரு பயங்கரமான இடி இடித்துதான். அப்பொழுது நான் போய் குதிரைகளை கவனித்துக் கொள்வோம், நாம் இன்னும் அதிக நேரம் இங்கு இருக்க மாட்டோம் என்று பேசிக் கொள்வதை கேட்டானாம். அவன் தலையில் போர்த்தி கொண்டிருந்த போர்வை எடுத்து சற்று உற்று கேட்டான். மின்னல் பலமாக அடித்துக் கொண்டிருந்தது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவன் அதிகாரியும் அவன் கூட்டாளியும் நின்று கொண்டிருப்பதை அவன் கண்டான். அவர்களோடு உரையாடல் பின் ஒரு பெரிய புயல் மலைகள் வழியாக வந்து கொண்டிருப்பதாக அவன் அறிந்தார். வடபாகத்திலிருந்து அந்த புயலை வடக்கத்தியார் என்று அழைக்க வழக்கம். அது எச்சரிக்கை எதுவுமின்றி வேகமாக வந்திருந்தான். அப்பொழுது எதையும் உங்களுக்கு நேரம் இருக்காது. மலைகள் உயர்க்கும் அந்த இடத்துக்கு உடனே வந்துவிடும். மின்னல் அடித்துக் கொண்டிருந்தது. அந்த அதிகாரி நாம் அதிக நேரம் இங்கு இருக்கக்கூடாது, பயங்கர புயல் வருகிறது போல் தோன்றுகின்றார். இந்த பையன் யோசித்து பார்க்க தொடங்கினான். இந்த புயல் இங்கு தாக்காது என்று நம்புகிறேன், ஏனெனில் நான் செல்வதற்கு இன்னும் ஆயத்தமாக உள்ளது. அல்லேலூயா என்று மனதில் எண்ணினான். சில சமயங்களில் நாம் அதிக காலம் கடந்து விடுகிறோம். அவன் தொடர்ந்து என்னிடம் சில நொடிகளில் காற்று பலமாக அடிக்க தொடங்கின மரங்கள் அசைந்தன என்றான். அவனுக்கு அந்த ஸ்திரீ உறங்கின இடத்துக்கும் அந்த அம்மாவுக்கு இவங்களுக்கு 2 இடையில ஒரு திரை போட்டு படுத்திருந்தாராம். மகனே என்று கூப்பிட்டாளாம். அவன் என்ன என்றான். அவளை இங்கு நான் இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விடுகிறாயா, நான் விளக்கேற்றி வைத்திருக்கேன் என்றாளாம். அவன் தொடர்ந்து என்னிடம் ஒரு பழைய சோப்பு பெட்டியின் மேல் விளக்கை வைத்திருந்தான். அவள் உன்னை ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்றார். அவள் கேளுங்கள் என்றேன். அவள் நீ கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறாய் என்று கேட்டாள். அப்பொழுது நான் உண்மையில் பயந்து போனேன். இல்லை அம்மணி என்று பதிலளித்தேன். அவள் நல்லது தேனே, உன்னை ஒன்று கேட்க விரும்புகிறேன், இப்பொழுதே நீ ஆயத்தப்படுவது நல்லது. இல்லை என்றால் அடுத்த சில நிமிடங்களில் நாம் ஆயத்தமில்லாமல் அவரை சந்திக்க வேண்டிய நிலம் ஏற்பட்டு விடலாம். நீ என்னுடன் முழங்கால் படிவிடுவாயா என்றாலாம். நம்ம கேட்கிறாங்க. அவள் தொடர்ந்து அந்த பழைய சோப்பு பெட்டியின் பக்கத்தில் முழங்கால் படியிட்டோம். போதகரே, உங்களிடம் நான் உண்மையை கூறப்போகிறேன், எனக்கு பயத்தினால் ஜெபிக்கவே முடியவில்லை. இங்கு சொல்றார். மரங்கள் வளைந்து கட்டிடத்தில் மோதி மின்னல் அடித்தது. இடி பலமாக இடித்துக் கொண்டிருந்தது. எனக்கு அதிக பயமாயிருந்ததால் ஜெபிக்க முடியவில்லை. நான் கர்த்தாவே என் மேல் இரக்கமாய் என்று கூறுவதற்கு முன்பு டமால் என்று இடி இடிக்குமாம். ஆண்டவரே, என் ஜெபத்தை எங்கு நிறுத்தினேன்? கர்த்தாவே என் மேல் இரக்கமாய் என்று மறுபடியும் கூறுவதற்கு முன்பு டமால் என்று இடிக்கிறார். பயந்து போயிட்டு பையன் கடைசி நேரத்தில் பாருங்க, அவர் எச்சரிக்கை சத்தத்தை கேட்கல, அம்மா பேச்சு கேட்கல. அந்த பையன் இப்படியா அவன் தொடர்ந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். அந்த வயோதி பசுத்துவாட்டியும் எதுவும் இல்லை. அவள் அமைதியாக எப்பொழுதும் போலவே சந்தோஷமாயிருந்தாள். அவள் தேவனை ஒரு குழந்தை காலம் முதற்கொண்டு அறிந்தது போல அவளுக்கு தகப்பன் தனது தாய் என்பது போல அவளிடம் சகஜமாக பேசினாள். அவளுக்கு பயமே ஏற்படவில்லை. அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டது. ஆனால் எனக்கு மரண பயம் ஏற்பட்டது. முடிவில் இந்த வார்த்தைகளை கூறி ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னை உயிரோடு வைத்தால் அமைதியாய் அந்த இடத்தை நான் அடைந்து நான் உங்களிடம் வருவேன் என்றார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தருணம் அளிக்கப்பட்டது. ஒரு கால் அது உங்களுக்கு அளிக்கப்படாமல் இருக்கலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பு ஊற்றப்பட துவங்கும் போது உங்களுக்கு வேறு தருணம் கிடைக்காது. இப்பொழுதே உங்களுக்கு தருணம், இதுவே உங்களுடைய தருணம். புயல் அவனை தாக்கினது. அவன் போதகரே, என்னை போன்ற மனிதனுக்கு அந்த பாதுகாப்பான இடத்தை அடைவது சாத்தியமா? மரணம் என்னை சந்திக்கும் போது அந்த வயோதிப பாட்டி செய்தது போல நானும் அவளுடன் சகஜமாக பேச முடியுமா என்று கேட்டான். நான் மகனே, அவளை அவ்வாறு செய்த இயேசு கிறிஸ்து ரத்தம் உன்னையும் இப்பொழுது அபிதமாக செய்யக்கூடும் என்றேன். நான் காரின் பின்பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தேன். நல்ல உடை உடைத்திருந்தான். அவன் நல்ல பண்புள்ளவன், கல்வி கற்றவன். சேதாய்ந்த இடத்திலேயே அவன் முழங்கால் படியிட்டு புயலின் போது புகழமாய் உள்ள அவரை
களைப்புள்ள தேசத்தில் அந்த கண்மலையை, அந்த ஒழுங்கும் இடத்தை அவன் கண்டுகொண்டான். நீங்கள் கண்மலையில் ஒளிந்திருக்கும் வரைக்கும் களைப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. களைப்படைய முடியாத ஒரே இடம் கண்மலையே, அதுவே திருப்தி அளிக்கும் இடம். நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டு வெளியே பார்க்கலாம். அல்லேலூயா. மோசே அங்கே மலையில போயிட்டு மோசே தேவனோடு கூட தேவன் பேசினார், எல்லாம் கேட்டார். ஆனா மோசே ஆண்டவரே நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரா, என்னை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது, அதனால என்னை கேட்டுட்ட, ஆனாலும் நான் உனக்கு நான் காட்டுன்னு சொல்லி கண்மலையின் வெடிப்பிலே கொண்டு போய் மோசையை வைத்து தேவன் அப்படியே நடந்து போனார். போகும்போது பார்த்தா மனிதனுடைய பின்பாகத்தை, பேக் சைடு பார்த்தார், பின்பாகத்தை போல மோசை பார்த்தார். ஏன்னா நம்மை போல அவர் இருக்கார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய சாயல், அவர் தம்முடைய சாயலாக தான் நம்மளை படைச்சிருக்கார். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே தேவன் நம்மளை படைச்சிருக்கார். பின்பாகத்தை பார்த்த, ஏன்னா கண்மலைக்குள் இருந்து கிறிஸ்துவை பார்க்கலாம், கண்மலைக்கு வெளியிலிருந்து நாம் தேவனை பார்த்தால் நாம் மறித்து விடுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனை பார்த்தால் தேவனுக்கு பாவம் சென்று நாம் மறித்து விடுவோம். ஆனால் நாம் கண்மலை நமக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட அந்த கண்மலை வெடிப்புக்குள் இருந்து நாம் தேவனை பார்க்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள தேவனை பார்க்க முடியுமா? கிறிஸ்து வெளியிலும் தேவனை பார்க்கணும். நாம் எல்லாரும் ஆண்டு போகும்போது பரலோகத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை பார்க்க மாட்டாரா? நாம் ஒவ்வொருக்குள்ளும் கிறிஸ்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மறைந்து நம்மளை அவர் பார்க்க கூடாது, கிறிஸ்துவ தான் பார்க்கணும். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா நமக்கு அடி விழுது. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினால் மறைக்கப்பட்டு நாம் எல்லாரும் கிறிஸ்துவலாக தேவன் தெரியும். அல்லேலூயா. கிறிஸ்துவை பார்த்தா தான் அவர் மன்னிப்பார். கிறிஸ்து தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து நம்முடைய பாவங்களை எடுத்து தேவனுக்கு நமக்கு இருந்த அந்த பிளவை தேவன் தடையை நீக்கி தேவனோடு கூட நமக்கு இந்த ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை மனுஷனாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே. அல்லேலூயா. அவர் மத்தியஸ்தராக இருந்தார், அவரே ஜட்ஜு, அவரை வக்கீலாக நமக்காக பரிந்து பேசினார். இன்னைக்கு நமக்காக அவர் எல்லாரும் செய்து கொடுத்த கண்மலையாக இருக்கிறார். ஆகவே நாம் அந்த கண்மலைக்குள்ள போயிட்டோம்னா எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் சரி நாம் அதுக்கு பயப்பட வேண்டியது. அல்லேலூயா. நாம் செய்தித்தாளை படித்து நீங்கள் வீடு திரும்பும் போது வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆகவே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பசுத்தாவியை துக்கப்படுத்துகிறார்கள். எவ்வளவு வேகமாக பேழை அசைந்தாலும், எத்தனை மின்னல் அதை தாக்கினாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. பேழைக்குள் அழைக்கும் போது நோவா பேழை கட்டினாருங்க. பேழை கட்டிட்டு அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் உள்ள போறாங்க. சிங்கம், ஆணும் பெண், ஆடு மாடு எல்லாமே ஜோடி ஜோடியாக உள்ளே நடத்தப்பட்டது. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை கேட்ட அந்த ஜனங்கள் நோவாவின் வார்த்தை கீழ்ப்படியவில்லை. ஆனால் நோவாவுடைய வார்த்தை கீழ்ப்பட்ட மிருகங்கள், பறவைகள், ஊரும் எல்லாமே அந்த ஜனத்திலிருந்து காக்கப்பட்டார். அல்லேலூயா. பயங்கரமான புயல் 40 நாள் பயங்கரமா இடி வெள்ளம் மழை அடிச்சது. ஆனால் அது ஒண்ணுமே அவர்கள் சேதப்படுத்தாம தேவன் நியாய தீர்ப்புக்கு மேலே கொண்டு போய் இந்த பேரை நிறுத்திச்சாங்க. அல்லேலூயா. திரும்பவும் அந்த பூமிக்கு வந்து இவ்வளவு தூரம் ஜனங்கள் அமர்ந்திருக்கிறாங்க. நோவாவின் காலத்துல வந்த புயலிருந்து காப்பாற்றியது போல இன்றைக்கு தேவன் நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராய். ஆகவே தொடர்ந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். அந்த வயோதி பாட்டிக்கு பயம் எதுவும் இல்லை, அவள் அமைதியாக எப்பொழுதும் சந்தோஷமாய் காணப்பட்டாள். இன்றைக்கு அதுபோலவே சந்தோஷமா இருந்தால் அவள் தேவனை குழந்தை போல் பார்த்தது போல அவள் பேசி அவளுக்கு மரண பயமே இல்லையா? இன்னைக்கு நமக்கு மரணத்தை குறித்து பயம் இருக்குங்களா? நாங்கள் செத்து போயிருந்தோம்னு பயம் இருந்துச்சுன்னா மரண பயம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவங்களுக்கு மரண பயமே இருக்காது. அல்லேலூயா. பரிசுத்தாவியை நாம் பெற்ற பின்பு நமக்கு பயமே இருக்காதாம். அல்லேலூயா. ஏன்னா நம் மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பவுல் சொன்னதை போல நாம் சொல்லுவோம். பயத்தை நாம் பயப்பட, மரணத்துக்கு பயப்பட. ஏன்னா மரணம் இந்த இடத்தை தான் மாற்றுமே தவிர வேற எதையுமே பண்ணாது. இந்த இடத்தை மாற்றி அடுத்த நிமிஷம் ஆண்டுட்டு போயிடும். அல்லேலூயா. அதனால பவுல் சொன்னாரு, கழுத்து ரம்பத்தில் அறுக்கிறாங்க பவுல. அப்ப பவுல் சொன்னார், மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நிமிஷமே பவுல் ஆண்டுட்டு போயிடும். தீர்க்கதரிசி சொல்றாங்க, துப்பாக்கி யாரும் சொல்றேன்னு சொன்னாங்க, நீங்கள் சுடுங்கள், ஆனால் புகை ஆறுவதற்கு முன்பு நான் தேவனத்தில் போய் சேர்த்து அவர் படிக்க போயிருக்கார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாச தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கார். ஆகவே நீங்கள் கண்மலை நுழைந்திருக்கும் வரைக்கும் களைப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. களைப்படைய முடியாத ஒரு கண்மலை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கண்மலை தான் நமக்கு எப்பொழுதுமே எழுப்பாத ஒரு ஸ்தலமாக இருக்கு. ஏசாயா புஸ்தகம்
இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாடுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரு கண்மலையும் நிழலுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, காற்றுக்கு ஒதுக்கா இருக்காரு, பெருவெள்ளத்துக்கு புகலிடமா இருக்காரு, வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாக, விடாய்த்த பூமிக்கு அவர் பெருங்கண்மலையும் நிழலுமா இருக்கார். நம்முடைய பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து, நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்து. அவருக்குள் நாம் போயிட்டா ரொம்ப பாதுகாப்பு. அதான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமா இருக்கிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கினார். அடைக்கல பட்டம் கட்டப்பட்டுச்சு. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா அவருடைய சொந்த பந்துக்கெல்லாம் அவளை கொல்றதுக்கு கொலை பண்ணிட்டு வைக்கல. கொலை பண்ணா நீ பழைய பாட்டு சட்டப்படி கொலைக்கு கொலை, கையை வெட்டுமே கையை வெட்டணும். அதுக்கு நியாயப்படுத்த கண்ணை குத்திட்டா கண்ணை குத்திடுவாங்க. இன்னைக்கு அப்படி செஞ்சு பண்ண பாவமே வராது, தப்பிச்சுடுறாங்க குற்றவாளிகள், தண்டனை குற்றவாளி தப்பிச்சுடுறாங்க. அன்னைக்கு நியாயப்படுத்த சட்டப்படி மரணத்துக்கு மரண தண்டனை தான். கொலை பண்ணி தெரியாது கை தகுதி எதை கொண்டுட்டா அப்படி அதுக்கு சொந்தக்காரங்களாம் சேர்ந்து அவர் கொண்டு துரத்துறாங்க. அப்ப அடைக்கல பட்டணம் கட்டப்பட்டுச்சு பேரு நம்ம மோசே மூலம். அப்போ மனிதன் அந்த மரணத்துக்கு தப்பி வேகமா ஓடி அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டாருன்னா அவனுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே இருந்தா அவர்கள் வந்து அவனை கொண்டிருப்பாங்க. ஆனா அடைக்கல பட்டணத்துக்கு போகும்போது அவனுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு மரணம் பிசாசு நம்ம ஒரு பாவம் செஞ்சா நம்மளை துரத்தி நம்மை கொடதுக்கு வந்துட்டே இருக்காங்க. நாம் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டு ஓடி மானானது நீரோடை வாஞ்சித்து கடந்து போல வேகமா அந்த கண்மலைக்குள் ஓடி அந்த அடைக்கல பட்டணமா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் ஓடிட்டோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அதாவது நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுங்கள். இன்னைக்கு அடைக்கலம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் வருகிற புயல், வருகிற பெரிய ஆபத்து. கந்தகமான பூமியில் பெய்ய போதுங்க. இந்த பூமியை ஆதாம் பாவம் செஞ்சப்ப இந்த பூமியை தேவன் சபிச்சிட்டார். அப்ப இந்த பூமி கழுவுற பூமிக்கு நீ 3 சுத்திகரிப்பு பண்ணாராம். முதல் சுத்திகரிப்பு நோவாவின் காலத்துல இந்த பூமிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாராம். அந்த ஞானத்தை கொள்ளுபடி பூமி கொள்ளுமே எட்ட கடல்ல கொடுத்தது. ஆகவே தேவன் 40 நாள் மழை விட்டோடனே மலைகளுக்கு மலை இமயமலை உலகத்திலே பெருசு இமயமலை செய்யறது அதுக்கு மேல 20 அடி தண்ணி இருந்துச்சாமா. அப்ப இந்த பூமி ஞானஸ்தானம் பெற்றுச்சாம். இந்த பூமி தேவன் கழுவுறார், எல்லாரும் அழிச்சிட்டார். 2000 வருஷம் கழிச்சு ஆறாவது நோவா வரைக்கும், நோவாவிலிருந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வர 2000 வருஷம். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கும் போது அவருடைய ரத்தம் இந்த பூமியில சித்தப்பட்டது. இயேசு ரத்தத்தினால் கழுவுற 2வது சுத்திகரிப்பு. 3வது சுத்திகரிப்பு இந்த பூமிக்கு அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். கந்தக மழை பெய்ய போதுங்க, அதான் வருகின்ற புயல், பெரிய புயல். அந்த மழை அந்த அக்னியினால் போகும்போது ஃபுல்லா சுத்திகரிச்சிருவார். அது போலவே அந்த பூமியின் பாகமாக நமக்கும் 3 சுத்திகரிப்பு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்முடைய சத்தியத்தினால் நம்மளை பரிசுத்தமாக்கும். நம்முடைய வசனமே சத்தியம் பரிசுத்தமாக்குறார். அப்புறம் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இதை 3 படியை நாம் கடந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வருகிற புயலுக்கு வருகிற பேர் ஆபத்துக்கு நாம் தப்பிச்சு நாம் ஆண்டவரிடம் போய் சேருவோம். அல்லேலூயா. அதுதான் புத்தியுள்ள மனிதர், புத்தியுள்ள கன்னிகை. 10 பேர் ஆண்டவர் கூப்பிடுறார். ஐயோ மணவாளன் வருகிறார்னு சொன்னோன்னே 10 கன்னிகை வந்துட்டாங்களாம். 10 கன்னிகை சொல்லிட்டார் வருகிறார். இப்ப வருகிறார் சத்தம் வந்துருக்குதாமா. ஆனால் வந்த உடனே அவர் வருவதற்கு கொஞ்சம் தாமதமானோடனே 10 பேர் தூக்கிட்டாங்க. அப்ப திடீர்னு நடுதிசையில இதோ மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு சொன்ன 10 பேர் தீவெட்டிகளை பத்த வைக்கிறாங்க. பத்த வச்சா 5 பேர் தீவெட்டிகள் கண்ணிகள் தொடர்ந்து எரியுது. 5 பேர் எரிஞ்சு அணைஞ்சு போச்சு. ஏன்னா எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. அப்ப அது புத்தி இல்லாத கன்னிகள் வசனம் சொல்லுது. அப்ப அந்த புத்தியுள்ள கன்னிகள் தங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாங்க. அந்த புத்தியுள்ள மனிதர் எப்படி அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டினாலும் அதே போல புத்தியுள்ள கன்னிகை தான் தேவையான அளவுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்பார். அப்ப ஆண்டவர் வந்து இதோ வந்து விட்டார் சொன்ன இந்த தீவெட்டிகளை பத்த வைத்து உள்ள போயிட்டாங்க. அந்த கதவு அடைக்கப்பட்டது. 5 பேர் போய் வெளியில் போய் எண்ணெய் வாங்கி வருவதற்குள் கதவு கிருபையின் கதவு அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு கிருபை இங்க அடைக்கப்பட்டுச்சுன்னா, மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா இந்த கிருபை நேரா இஸ்ரேல் ஜனங்களுக்கு போயிடும். அல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையில் அறைந்த போது கிருபை இங்கே வந்துச்சோ
இன்றைக்கு இந்த தலைக்கல் வந்த பின்னாடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இந்த கல், இந்த வெளிப்பாடு ஆகாது அவர் தள்ளும் போது இந்த கிருபை அங்கேயே போய்விடும். அல்லேலூயா. அப்பொழுது மணவாட்டி மேலே எழுதப்பட்ட போது கிருபை அங்கே போகும். அல்லேலூயா. அப்போதான் 2 பேர் மோசே எலியா போய் 1,40,000 பேர், ஒரு கோத்திரத்துக்கு 12,000, 1,40,000 பேர் செலக்ஷன் ஆவாங்க. ஆனால் தேவன் அதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமா இருக்கும். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அந்த மனுஷன் கடைசியில் கேட்ட ஒரு தருணம், ஆண்டவரே எனக்கு ஒரு சரியான இடத்துக்கு நான் போகும்போது ஒரு தருணத்தை அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரா. இன்றைக்கு நமக்கு ஒரு முறை ஒரு சான்ஸ் கொடுப்பார். ஆகவே தேவன் நம்ம கிருபை உள்ள போதே நாம் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு மனம் திரும்புங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொழுது மனம் திரும்பி குணப்படுங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. மனம் திரும்பி நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் யாவருக்கும் சமீபமா இருக்கு. பழைய ஏற்பாட்டு ஒரு வாக்குத்தத்தம் கானான் தேசம், புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நமக்கு பிரதான வாக்குத்தத்தமே பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியை பெற்று நமக்கு எல்லா தொல்லையும் தீர்ந்து போயிடும். பரிசுத்த ஆவியை பெறாதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு நிறைய அநேக சோதனைகள், அநேக கஷ்டங்கள். பரிசுத்த ஆவியை பெறாத நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு உலகத்தை. ஏன் சில வெற்றியை காத்துக்கொள்ள முடியவில்லை? பரிசுத்த ஆவியை பெறாதனால். நீங்கள் விசுவாசிகள் ஆன பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியை பெறாத சுபாவம் மாறல. முந்தின ஆதாமின் பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் இன்னும் நாம என்ன செய்வோம்? மற்ற குறைகளையே பார்த்துக்கிறோம். ஆனா நாம பிந்தின ஆதாமுடைய பிள்ளைகளானா யாரும் இப்ப நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயப்படுவோம். இல்லையா? நம்மளுக்கு நாம் நியாயத்துக்கு நாம் சிக்காத படிக்கணும். முதல் நம்மை நாமளே நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே, பைபிள் சொல்லுங்க, நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். நாம் நியாயத்திற்கப்படாமல் இருக்க முதல்ல நம்மளை என்ன, ஆண்டவரே நான் என்ன குறை இருக்கிறது? அந்த வாலிபர், ஐஸ்வர்யமுள்ள வாலிபர் ஆண்டு வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் சொல்லுறதுக்கு என்ன செய்வேன்னு கேட்ட போது, நீ கற்பனைகளை கைகொள், நித்திய ஜீவன் கிடைக்கும் சொன்னார். ஆண்டவரே என் சிறு வயது முதல் அதை கடைபிடித்து வருகிறேன், இன்னும் இடத்துல என்ன குறை இருக்கிறது? அல்லேலூயா. கேட்கறது பாத்தீங்களா? இன்னைக்கு நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே இன்னும் இடத்துல என்ன குறை இருக்கிறது? நான் நித்திய ஜீவனை பரிசுத்தாவை பெற என்ன குறை இருக்குது ஆண்டவரே? அப்ப ஆண்டவரை கேட்கும்போது அந்த குறையை ஆண்டவர் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க. முதல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு மேலால, பிறகு பார்த்தா சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா உள்ள என்ன விஷயம் தெரியுது. அல்லேலூயா. அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவருக்கு சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடி பணம். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பணம் தேவையா? ஒரு ஆளுக்கு தேவை, அவனை பாதுகாக்கிறாலும் பணத்துக்கு போதும். பணம் அதிகமா நீ வச்சுக்கிற, இதெல்லாம் விட்டு தரித்திரம் கொடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வா, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் சொன்னேன். அவர் பணத்தின் பின்னாடி போய், ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போய் அவர் என்ன தெரியுங்களா? நரகத்துக்கு போயிட்டார். அப்ப உடனே ஆண்டவரே யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஊசியின் காதுல ஒட்டகம் கூட எளிதாய் நுழைந்து விடும், ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யம் போக முடியாது. அல்லேலூயா. பணம் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. பணம் தேவைதான், பணமே நம்முடைய வாழ்க்கை கிடையாது. பண ஆசையே எல்லா தேவைக்கும் வேறாம். இன்னைக்கு எல்லா தேவைக்கான காரியங்களுக்கு வேறு பணம் தான். பணம் இருந்தா நீ என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிடறான். பணம் இருந்தா அவன் கடவுளாயிடலாம், என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிடறான் பணக்காரன். அது பணம் நமக்கு தேவை அதிகமாக கிடையாது. பண தேவையை விட நம்முடைய தேவை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய எல்லா தேவையும் சந்திக்கும். அல்லேலூயா. நமக்கு தேவை நினைச்சு பணம் வேணுங்க, எனக்கு தேவைக்கு ஒரு 10 லட்சம் இருந்தா எல்லா பிரச்சனையும் முடிச்சுதான் நினைப்பாங்க. ஆனா 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டு தேவனையை விட்டுட்டு ஓடி போயிருக்கு. அது தேவன் அது பணத்தை கொடுக்க மாட்டாரு, ஆனால் தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. ஆகவே தேவன் வரப்போகிறார். அவர் வந்து சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வருகிற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அந்த கண்மலை, அந்த பரிசுத்தருடைய அபிஷேகமே. அந்த அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய வீடு கட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு வர எல்லா சோதனைகளிலிருந்து நாம் விழுந்து போகாதபடிக்கு. ஏன்னா சோதனை வருமாங்க, சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை காட்டுவார். மகனே இப்படி தப்பிச்சு போயிடுங்க, தப்பிச்சு போயிட்டு தப்பிச்சு. ஆனா போக்கு காட்டி கூட நம்ம போகாம இருந்தா எப்படிங்க? நம்ம மறுபடியும் நம்ம தண்டனைக்குள்ளாங்க. ஆனா சோதனை எல்லாருக்கும் போது, ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ண சோதிப்பறல்ல, நீ சுத்தமான பொண்ணா இல்லையான்னு போது தங்கத்திலே கொண்டு போய் கடையில் ஒரிஜினல் கேரட் 24 கேரட் தங்க கடையில் கொடுத்து அவன் என்ன செய்யறா? அப்படியே கேரட் வாங்கி வைக்க மாட்டான். என்ன பண்ணுவாங்க? அவன் பரிசோதிக்கிற, டெஸ்ட் பண்ண, உடச்சி பார்க்கல, இது உண்மையான தங்கமா இல்லையா? அப்ப நாம் உண்மையான தங்கமா, நம்முடைய விசுவாசம் சரியா இருக்குதா? நம்முடைய சோதனை டெஸ்ட் பண்ற எதுல? அக்னி இல்ல. பொண்ணு புடவையில சோதப்படும், மனுஷனுக்கோ சோதனை தான் அது புடவிடப்படும். அது அக்னி பொண்ணினால்
புறப்பட்டு போல நம்முடைய விசுவாசம் அதை விட வெளியேறப்பட்ட விசுவாசத்தை சோதிக்கு நமக்கு கொடுக்குற டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவை டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆக வந்து அதே கிளாஸ் தான் இருப்போம். பாஸ் ஆகிட்டா அந்த செகண்ட் கிளாஸ் போக முடியும். அதுல டெஸ்ட்ல நீங்க விழுந்து போய் விடாதபடி டெஸ்ட்ல நம்ம கொடுக்குற பயிற்சியில சுத்த பொண்ணாக நம்ம நிலைப்படி. ஏன்னா 3 பேர் சாத்ராக் மேசாக் ஆபத்து விசுவாச பிள்ளைங்க, இவர்கள் உண்மையான தங்கமா அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ண தங்கத்தை எதில் கூட தெரியல அக்னியில் கூட புடம்புடுவாங்க. அதுபோல 7 மடங்கு சூடாக்கி அந்த 3 தங்கத்தை தூக்கி அக்னியில் போடுறாங்க. போட்ட என்ன தெரியுங்களா, உலோகம் போட்டு அதுல தங்கத்தை எந்த பூமியிலிருந்து தோலி எடுப்பாங்க. அதுல மண்ணு உலோகங்கள்லாம் கலந்துருக்கணும். அதெல்லாம் உருகி வெளியே வந்து சுத்த தங்க வெளியே வரணும். அது போல இவர்களை கட்டி கையெல்லாம் கட்டி கூட போடுறாங்க, கையை காலை கட்டி. ஆனா போட்ட அவர்கள் அக்னி வந்து அவர் கட்டப்பட்ட கட்டுகளில் மட்டும்தான் அவருக்கு தவிர அவரோட முடி கூட கருகவில்லை. என்ன சொத்த தங்கம். ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமா இருந்துச்சு. அவர்கள் அக்னியிலே நடந்தார்கள். அந்த தங்கத்தை பார்த்தீங்கன்னா அதுபோல் நம்முடைய விசுவாசம் கூட அக்னியினால் சோதிக்கப்படுகிற போது நாம் என்ன செய்யணும், உண்மையான தங்கமா நிற்கும். ஹல்லேலூயா. எந்த சோதனையும் விழுந்து போக கூடாது, எந்த சூழ்நிலையும் நாம் சோர்ந்து போக கூடாது. நாம் அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து பாவம் செய்கிற வாழ்வடைமான அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இருக்கணும். அறிக்கை செய்து விட்டுட்டு ஆண்டவர் மன்னிக்கிறார். இது போல மன்னிக்கிற தேவன் வந்து கிடையாதுங்க. அவர் மன்னிக்கிறார். அவரு போல் இறக்கணும் மன உருக்கம் யாருமே கிடையாது. அந்த கெட்டகமா தவறு செஞ்சு போய் அந்த பன்றி தவறு போய் சாப்பிடுறாரு, அப்பதான் அவருக்கு பணம் வந்து சொன்னோம். அப்ப நினைச்சாரு எங்க அப்பா வீட்டுல எல்லாரும் எப்படி இருப்பாங்க. அப்பா அம்மா இன்னும் என் மகன் வருவார் என்று சொல்லி அவர் ஜெபித்து காத்து கொண்டாடுறாங்க. அந்த பையன் ஒரு முறை மனம் திரும்பி நான் எங்க அப்பா கிட்ட போய் நான் மகன் என்பதற்கே தகுதி கிடையாது, உங்க வீட்டுல ஒரு வேலை கொடுங்க, வேலை செஞ்சு நான் பொழைச்சுக்கிறேங்கன்னு சொல்லி அவன் நேரம் வந்து அப்பாட்டு பார்த்து அப்பா ஓடி போய் அந்த மகன் நடந்த ஒரு அசைவை பார்த்து என்னுடைய மகன் தான் என்று ஓடி போய் கட்டி அணைச்சு மகனை கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை மாத்துங்க, குளிப்பாட்டுங்க, இவருக்கு ஆபரணம் கொடு என்ன பண்ணா அவர் தம்பி வர்றாரு. தம்பிக்கார அண்ணங்காரர் வந்து அப்பா என்ன நடக்குதுன்னு இது மாதிரி உங்க அண்ணங்காரர் வந்து தம்பி வந்திருக்காரு. அவனுக்கு இதுவரைக்கும் எனக்கு எங்க அப்பா வந்து ஒரு நாள் கூட இந்த பிரியாணி பாத்தியை போடல, இவரு போய் எல்லா சொத்துகளும் அழைச்சிட்டு வந்துட்டு இவருக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னாரு. மகனே அவர் என்னுடைய மகன், அவன் என்ன செஞ்சிருந்தாலும் என் மகன் தான் சொல்லி அவர் அன்பை ஏற்றுக்கொண்டு அந்த மகனை மன்னிச்சது போல இன்றைக்கும் தேவன் நம்ம எல்லா காரியங்களையும் மன்னிக்க மனதிறக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் மட்டும் அறிக்கை செய்தால் போதும், எல்லாவற்றையும் மன்னிக்கிறதுக்கு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவர் நமக்கு மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரமபிதாவார். ஹல்லேலூயா. மன்னிப்புடுவதில் யாருமே சில பேர் என்னால அவர் மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிறார். ஏங்க மன்னிக்க முடியாது? அப்படி போற அந்த சிஸ்டர் போற பகவத்துல வரவே மாட்டோம். அப்படி இவர் எங்கே போவாருமா, இவர் தக்க போன நம்மளோட ஒரே பகவத்து நான் போறோம், நீங்க மன்னிக்கிறதா பகவத்துக்கே போக முடியும். அப்ப இங்கே பிறர் செய்த தவறுகளை நான் மன்னிக்கிறது போல என் தவறுகளை மன்னிக்கும். அவங்களை மன்னிச்சாதான் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாங்க. ஜெபமே ஏற்க முடியுமா? நான் என்னால மன்னிக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது. நான் பகவத்துக்கு எப்படி போகணும்? மன்னிக்கணும். மன்னிப்பை பெற்றவர்கள் மன்னிக்க வேண்டும். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யார் என்ன செஞ்சாலும் சரிங்க, என்ன பேசியிருந்தாலும் சரிங்க, நான் அவளை மன்னிக்க தீர்ந்து சொல்றாரு பாருங்க. இடத்துல முடிக்க போறேங்க, நேரம் இருக்கும். கடைசியா தீர்ந்து சொல்றாரு, கோபாம்பை தப்பித்துக் கொள்ள அந்த ஒரு ஆசீர்வாத மறைந்து கொள்ளும் இடத்தை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? 2 மறைந்து கொள்ளும் இடங்கள் இல்லை என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஒன்று மாத்திரமே ஒன்று. நீங்கள் ஏதாவது ஒரு சபையில் நல்ல அகத்தினாக இருக்கலாம், அதற்கு விரோதமாக நான் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை மாத்திரம் நீங்கள் பெற்றிருந்து உங்கள் வாழ்க்கை அப்போஸ்தலர் உபதேசம் நடப்பதற்கு ஒத்து போகாமல் இருந்தால் நீங்கள் பெற்றுள்ளதாக கூறும் பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தின் காலத்தில் வாழ்ந்தவர்களைப் போல உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்கள் வாழ்க்கை அதுபோல ஒரு புஸ்தகத்தை எழுத முடியாமல் போனால் நீங்கள் எச்சரிப்பை ஏற்றுக்கொள்வதனால, முதலாவது திராட்சை செடி பெந்தெகோஸ்தே சபையை தோன்ற செய்திருந்தால் அந்த செடியிலிருந்து உண்டான கொடி பெந்தெகோஸ்தே சபையை முதலாம் சபை கொடுத்து அதே கனிகளுடன் தோன்ற செய்ய வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதமான தூய பிரசனத்தில் தங்கியிருக்கிறீர்களா? நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டீர்களா? நீங்கள் ஏதோ ஒரு விதமான உணர்ச்சி மனோதத்திர விளைவு அல்லது முன்னறிவு கொண்ட சொற்பொழிவின் மேல் சார்ந்திருக்கிறீர்களா? அல்லது அவருடைய பிரசனத்தில் எப்பொழுதும் தங்கியிருந்து ஆவியின் கனிகள் ஆகிய நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம் ஆகியவர்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறீர்களா? உங்களை குறித்து தீமையானவர்களை பேசுபவர்களை நீங்கள் பொறுத்து கொண்டு அவர்களை அதிகமாக நேசித்து, நம்மளை குறித்து யாராவது தீமையை பேசினாங்கன்னா அவர்களை நம்ம அதிகமாக நேசிக்கணும். ஆபிரகாம் லிங்கன் சொல்லும்போது ஒரு தடவை ஜனாதிபதி எலெக்ஷன் நிற்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் குரங்கு மூஞ்சி திட்டாரு. அந்த எலெக்ஷன்ல அவர் தோத்துட்டார். 2வது எலெக்ஷன்ல 4 வருஷம் கழிச்சு ஜனாதிபதி எலெக்ஷன் ஜனாதிபதி ஆயிட்டார்.
அந்த ஆபீஸ் நினைச்சாரு போன எலெக்ஷன்ல நான் இந்த ஆபிரகாம் லிங்கன் நான் வந்து குரங்கு கொஞ்சம் திட்டிட்டேன், இன்னைக்கு என்னை எங்கும் தண்ணி இல்லாத காட்டுக்கு போட போறாருன்னு சொல்லி பயந்தாராம். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் அப்படி செய்யவில்லை. தீமைக்கு அந்த மனுஷனுக்கு உயர்ந்த பதவி கொடுத்தாரு. பாருங்க, உங்களை குறித்து தீமையானவர்களை பேசுகிறவர்களை நீங்கள் பொறுத்து கொண்டு அவர்களை அதிகமாக நேசித்து அவர்களுக்காக உங்கள் இருக்கிற ஜெபம் செய்ய உங்களால் முடிகிறதா? ஓ கர்த்தாவே, நான் அவருக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கிறேன், ஆனால் என்ன ஒரு சுயநல ஜெபத்தை அல்ல. சகோதரனே, தேவனுடைய இனிமையான அன்பு, ஓ என் ஆத்மாவிலே பாய்வதாக பசுத்த ஆவி என் ஆத்மாவிலே பாயும் என்று கூறுங்கள். சகோதரனே, பாதுகாப்பான ஒரு இடத்தை கண்டுகொள்ளவில்லை என்றால் ஏதாவது ஒரு நாள், இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தர் நமக்கு பெரிய இடத்தை கொடுத்த நண்பனே, நீ ஆசீர்வாதமான அந்த இடத்தை நீ கண்டு கொண்டிருக்காயா? தேவன் இறக்கமாய் இருப்பாராக. இன்றைக்கு நாம் தேவனத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த கண்மலையின் மறைவுக்கு நம்மை கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகாப்புகள் இருக்கும். வருகிற அந்த பயங்கரமான புயல், வெளிப்படுத்தி சுவிசேஷத்தில் படிச்சீங்கன்னா புயல் வந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொள்ளும் இடம் உண்டு ஆசீர்வாதம், ஆனால் மறைந்து கொள்ளும் இடம் அது கிறிஸ்துவில் தான். அல்லேலூயா. ஆகவே மோசேயின் நாட்களில் தேவன் ஒரு மறைவிடத்தை கொடுத்தார், நோவாவின் காலத்தில் ஒரு மறைவிடத்தை கொடுத்தார். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு மறைவான ஒரு இடத்தை கொடுத்திருக்கார், அது பரிசுத்தருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்குள்ள போனால் வருகிற உலகத்தில் பெரிய அழிவுக்கு நாம் தப்பித்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற போய் மத்திய ஆகாயத்திலே நம்முடைய மனவாளனை நாம் முகமுகமாய் சந்திப்போம். ஆகவே நமக்கு வருகிற அந்த புயலுக்கு இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள, இந்த புயலுக்கு தப்பித்துக் கொள்ள எச்சரிக்கை கொடுத்தது போல இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி எச்சரிப்பின் செய்தி, இந்த செய்தி உலகத்துக்கு ஒரு எச்சரிப்பு. இந்த செய்தியை கேட்டு உடனே வந்தாங்கன்னா பாதுகாப்பு, இந்த செய்தி கேட்டு வராமல் போனால் அதுக்கு ஜட்ஜ்மென்ட். ஒரே செய்தி தான், அது கிருபை. அதே செய்தி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது பாதுகாப்பு. அல்லேலூயா. ஒரு சகோதரர் அப்படிதான் சொன்னாங்க, இந்த செய்தி எடுத்துட்டுங்க எங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்றாரு. ஐயா, இந்த செய்தி உங்களுக்கு கிருபை, இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். அவர் ஊழியக்காரருக்கு செய்தி விட்டுட்டு போய் பெரிய ஸ்தானத்துக்கு பெரிய பாசம். ஆனா அவர் என்ன தெரியுங்களா, அவருக்கு ஒரு மனைவிக்கு இன்னொரு மனைவி கிடையாது. ஒரு மனைவி ஊழியக்காரர் ஒரே மனைவியோட தான் பிரச்சனை பண்ணணும். இது ரெண்டு மனைவிக்கு செய்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. செய்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது, ஏன்னா தேவனோட வார்த்தை இருந்ததுன்னா அது உண்மையோட இந்த வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருந்தால் இந்த செய்தி நம்மளே நம்ம நியாயம் இருக்கும். அதனால அந்த மனுஷன் பாருங்க, அவர் சொல்ற இந்த செய்தி உங்களுக்கு கிருபை, இந்த செய்தி உங்களுக்கு வந்து விட்டால் உங்களுக்கு கிருபை, இந்த செய்திக்கு நீங்கள் வெளியே இருந்தால் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். ஆக இந்த கிருபின் செய்தி, இந்த எச்சரிப்பின் சத்தம், தேவன் வருகிற புயலிலிருந்து நம்மளை பாதுகாக்க நாம் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெந்தேகோஸ்தே நாள் விழுந்த அதே வல்லமையின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சோதரித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தி, அந்த வார்த்தை அது வேலையாக இருக்குது. அல்லேலூயா. இந்த வார்த்தை அதனால நோவா நாட்கள்ல அந்த வார்த்தையை பிரசங்கித்த பொழுது அந்த வார்த்தை நிமித்தமாக நியாயத்திற்கு உண்டாயி, அந்த வார்த்தை நிமித்தமாக வானத்திலிருந்து மழை பொழிந்து ஜட்ஜ்மெண்ட் அழிவு கொடுத்தது பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல இந்த வார்த்தை, இந்த மணி நேர வார்த்தை பரிபூர்ணமான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை. இந்த வார்த்தை பிரசங்கிக்கும் போது எப்படி நோவாவ நாட்கள் எப்படி அதை பிரசங்கம் பண்ணி நியாயத்திற்கு உண்டாகி வெள்ளத்தால் அடையப்பட்டதோ, அதே போல இந்த செய்தி தான் அதை பிரசங்கிக்க 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 தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க பிரசங்கிக்க என்ன செய்யும் சொன்னா, வானத்திலிருந்து அந்த அக்கினி புயல் கந்தகம் அடைப்பட்டோம். அல்லேலூயா. ஆனா அந்த கந்தகமாலை கொட்டங்களுக்கு முன்பதாக தேவன் விசுவாசிக்கிற இந்த மனவாட்டி பிள்ளைகளை அவர் ரேப்சர்ல கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த செய்தி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில இருந்தா பாதுகாப்பு, உள்ள போனா சாவு. நியாயத்திற்கு நாட்கள்ல நியாயப்பிரமாண புஸ்தகத்துல உள்ள போகணும், ஆசாரி உள்ள போகும்போது அவனுடைய பாவத்துக்கு வேண்டி ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு வசத்து போயிட்டு உள்ள போயிட்டு வருவான். காலில் வந்து கெட்டி சங்கலை போல கெட்டி இருக்கும். அவன் வந்து போய் ஆசாரம் பண்ணி வருவான். அவன் தப்பு பண்ணா அங்கேயே அடிச்சுவாரு, அப்படி எடுத்துக்கொள்ளே விட்டுரும். அப்ப பார்த்து உள்ள போனா என்ன, அது மரணம். இல்லையா? வெளியே இருந்தா ஜீவன், உள்ள போனா மரணம். ஆனா இன்னைக்கு எப்படின்னு கேட்டாச்சுன்னா, நீங்க உள்ள போய் ஆகணும். ஆமென். அப்பதான் உங்களுக்கு ஜீவன்.
வெளியில இருந்தா மரணம். வார்த்தைக்கு வெளியில இருந்தா உங்களுக்கு சாவு, மரணம் தான். ஆனா இந்த உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு உள்ள வந்தா தான் உங்களுக்கு என்னது? ஜீவன். அல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? ஜீவன். பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரம், அப்புறம் வந்துட்டு தகசுத்தோல், உள்ள போன மகா பரிசுத்த ஸ்தலம் 3 கட்டத்துல இருக்கு. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக 3 கட்டத்துல போயிட்டு தேவனை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கணும். ரத்தத்தை கையில் அவனுடைய பாவத்துக்குள்ள பிரேட்சித்தமாக ரத்தத்தை வச்சுதான் உள்ள போனோம். அது ஒரு ஆள் தான் போக முடியும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? அழைக்கிறார். அல்லேலூயா. ஓ எல்லோரும் வாருங்கள், தாகமாய் இருக்கிறவன், விருப்பம் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் இருக்கிறவன் வர, யாரா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் விருப்பம் இருக்கிறவன் வரக்கடவன். நான் அவனுக்கு இலவசமாக என்ன கொடுப்பேன்? நானே ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களை வந்து அழைக்குது, வாருங்கள் அழைக்குது. இப்போ விருப்பம் உள்ளவன், யாருக்கு விருப்பம் இருக்குது? தேவன் வந்து வார்த்தையா இருக்கிறார். தேவன் வார்த்தையா இருக்கிறார். யாருக்கு விருப்பம் இருக்குது? வாங்க. அந்த விருப்பம் இருக்க வந்து இந்த தேவனுடைய வார்த்தையை வந்து கையில எடுத்தார். அல்லேலூயா. பாத்தீங்களா? இத கையில எடுத்து உள்ள போயிடும். வார்த்தைக்கு, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போன இன்னைக்கு. அன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனா மரணம். ஆனா இன்றைக்கு போயாகணும். அன்னைக்கு வெளியில இருந்தா அவனுக்கு மரணம் கிடையாது, சாவு கிடையாது. வெளியில இருந்தா அவனுக்கு சாவு கிடையாது. உள்ள போனாதான் அவனுக்கு மரணம். ஆனா இன்றைக்கு உள்ள போயே ஆகணும். கண்டிப்பா இன்னைக்கு உள்ள போயே ஆகணும். இன்னைக்கு உள்ள போனாதான் உனக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு வார்த்தை தான் உனக்கு பாதுகாப்பு. அன்னைக்கு அடைக்கல பட்டணம் இருக்குது, ஓட்டுனாங்க பாதுகாப்புக்காக. இன்னைக்கு அடைக்கல பட்டணமா கொடுக்கப்பட்டது உரைக்கப்பட்ட வார்த்தை தான். அல்லேலூயா. இன்றைக்கு அடைக்கல பட்டணம் இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை. இது அந்த ஆசாரி உள்ள கொண்டு போன ரத்தம் போல இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு ரத்த வார்த்தை, பரிபூர்ண வார்த்தை, பரிசுத்த வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆதியில வார்த்தை இருந்த இந்த வார்த்தை தேவன் இருந்த இந்த வார்த்தை தேவனா இருந்த இந்த வார்த்தை இன்றைக்கு உரைக்கப்பட்டதாக உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்குது. அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமா பேசி இருக்கிறார். இதை இன்றைக்கு உங்களுக்கு வருகிற புயல், பயங்கரமான புயல், அந்த புயலுக்கு எப்படி எச்சரிப்பு கொடுத்து உங்களை பாதுகாத்தாரோ, இன்னைக்கு வருகிற பெரிய ஆபத்துக்கு உங்களுக்கு எச்சரிப்பு இந்த செய்தி தான் உங்களுக்கு எச்சரிப்பு. அல்லேலூயா. ஆமென். கண்கள் கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அப்பா இன்னைக்கு நாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாக வேண்டும் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த ஆசாரியன் கர்த்தாவே கையில ரத்தம் எடுத்துட்டு போறது போல இன்னைக்கு இந்த ரத்த வார்த்தையை உரைக்கப்பட்ட வார்த்தை எடுத்து நாங்க உள்ள கடந்து வந்தாக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க உள்ள கடந்து வந்தாக வேண்டும். நாங்க வெளியே இருக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான செய்திக்காக நன்றி. இந்த எச்சரிப்பு புயல் செய்திக்காக நன்றி ஆண்டவரே. செய்தி கொடுத்த தாசரை மறை ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவரை மறைத்து பேசுறதுக்காக நன்றி சொல்றோம் கர்த்தாவே. சுவிசேஷர் ஆசீர்வதி கர்த்தாவே. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி கர்த்தாவே. அவருக்கு மனக்கண்ணை திறந்தரணும். எவ்வளவு மனக்கண்களை திறந்தீரே, அவருடைய சீசனுடைய மனக்கண்களை திறந்தீரே. இன்னைக்கும் தாகமாய் இருக்கிற, விருப்பமாய் இருக்க வரக்கடவன் அவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் கொடுத்து சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை மனக்கண்களை திறந்து இந்த சத்திய வார்த்தை வெளிப்பாடு கொடுத்து ஆண்டவரே. ஆண்டவர் நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா நீ அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்காதாவே. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகிங்க. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகிங்க. வார்த்தை கேட்ட காணொலி மூலமா கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. தகப்பனை நாளிலும் கூட மழையை நிறுத்தி கொடுத்து நாங்கள் ஒரு சிறுமந்தையாக, சிறுமந்தையே பயப்படாதே ராஜ்யத்தை கொடுத்து சொன்ன கர்த்தர், ஒரு சிறுமந்தையாக நாங்கள் வார்த்தையின் அப்பத்தை பெற்று ஆண்டவரே தகப்பனே, அதை ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனே ஒரு எச்சரிப்பின் செய்தியை நீர் கொடுத்து அதை விசுவாசத்துல நிலத்திருந்து நாங்கள் கனி கொடுக்க என் தேவன் கிருபை செய்கிறப்பா. இந்த பரிசுத்த அழைப்புல நாங்கள் உறுதியா இருந்து இந்த வார்த்தையை தகப்பனே நாங்கள் நேசித்து அதை விசுவாசித்து அதை நிலைத்திருந்து அதை கிரியைகள் மூலம் நடப்பித்து நாங்கள் கனி கொடுக்க வந்த மனவாட்டி மரமாக ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே அன்றைக்கு கன்னிகள் கத்தாவே 10 கன்னிகள் 5 கன்னிகள் கத்தா புத்தி இல்லாத கன்னிகள் அப்பா, 5 கன்னிகள் புத்தி உள்ள கன்னிகள் ஆண்டவரே. அந்த 5 புத்தி உள்ள கன்னிகள் கையில எண்ணெய் இருந்ததுப்பா. கத்தா விளக்கு மட்டுமில்ல அதோடு கூட எண்ணெய் இருந்தது ஆண்டவரே. 2 பேர்கிட்ட விளக்கு இருந்தது, ஆனா 5 பேர்கிட்ட விளக்கும் எண்ணெய் இருந்தது. ஆனா 5 பேருக்கு புத்தி இல்லாதவங்ககிட்டயோ ஆண்டவரே விளக்கு மட்டும் இருந்தது, ஆனா எண்ணெய் இல்லை ஆண்டவரே.
ஆனா அந்த எண்ணெய் இன்றைய செய்தியாக இருக்குதப்பா. பின்னாத்துல செய்தி தான் அந்த எண்ணெயாக இருக்குதாண்டவரே. அது தகப்ப எரிக்க வைக்கிறதாக இருக்காண்டவரே. ஆண்டவரே எங்களை தகப்பனை பரிசுத்தப்படுத்துறதாக இருக்குதாண்டவரே. அது எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த் கொடுக்கிறதாக இருக்குதாண்டவரே. அது எங்களை விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதாக இருக்குதாண்டவரே. அதை தகப்பனை எடுத்து பயன்படுத்த தேவனுடைய பட்டயத்தை போல இருக்குதாண்டவரே. அந்த வார்த்தையை தகப்பனே, எண்ணெய் என்ற வார்த்தையை தகப்பனே நாங்கள் தனக்கு வைத்திருக்க ஆண்டவரே, அப்படி விளக்குகள் எரியதாக இருக்குதா இருக்கு தகப்பனே. ஆனா தகப்பனே, இந்த 5 புத்தி இல்லாத கனிகள், ஸ்தாபன கனிகள், அவளும் கனிகள் தான். ஆனா இந்த மணி நேரம் செய்தி அவங்க எடுத்துக்கல. இந்த மணி நேரம் செய்தியாளர் அங்க இல்ல. அந்த செய்தி அந்த இடத்துல இல்ல ஆண்டவரே. மாற்றம் இல்லாத சுவிசேஷத்துல அவருக்கு இருக்காங்க ஆண்டவரே. ஆனால் தகப்பன் நீர் எங்களுக்கு செய்தியாளரை கொடுத்து, செய்தியை கொடுத்து, எண்ணெயை கொடுத்து, ஜாக்கிரதைப்படுத்தி, எச்சரித்து வழிகாட்டுகிற மகத்தால் மேய்ப்பதற்கு நன்றி சொல்லுப்பா. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். இன்னைக்கு நியாயமா வர முடியாத பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும். குடும்ப தலைவர் ஒவ்வொரு ஆசீர்வதியும். ஆண்டவரே, துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் எங்களோடு இருந்துக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை நாளில கூட கர்த்தாவே தகப்பனை பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை அதுல திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்தும். நியாயமா வர முடியாத பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த வேலையில கூட கர்த்தாவே அந்த தகப்பனே ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அந்த தகப்பன அந்த ஹைதராபாத்ல இருக்கிற ஆண்டவரே தகப்பனே ஆண்டவர் ஐசியூ வார்டில் இருக்கிற அந்த ஐயாவை நிறுத்துகிற செபிக்கிற கர்த்தாவே, அவர்கள் கர்த்தாவை கேட்டுக்கொண்டார்கள். அந்த ஐயாவுக்காக செபிகள் ஜீவனை கொஞ்சம் கூட்டி கொடுத்தால் அந்த திருமணத்துக்கு அவங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே கர்த்தாவே, நீ ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டவரே, நீ ஜீவனை எடுக்கிறவர் அல்ல ஆண்டவரே, நீ ஜீவனை காக்கிறவர் ஆண்டவரே. யாரும் கெட்டு போதும் பிரியவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வெண்டர்ல ஆண்டவரே இருக்கிற அந்த தகப்பனை அவங்க சுவாசம் ஆண்டவரே எந்த நேரத்தில் நிற்கும் சொல்ல முடியாத அந்த காரியத்தை என் தேவன் தகப்பனே அந்த சூழ்நிலை மாற்றி போல அந்த திருமணம் நடக்கிறவங்க கூட அந்த சூழ்நிலை மாற்ற நீ நல்லவராக என் தேவனால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒருவேளை அந்த சகோதரி அவருடைய மனைவி வித்தா இருந்தால் அவருடைய மனக்கண்களை திறந்து இந்த மணி நேரம் செய்தியை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என் தேவன் தர முடிய ஜெபிக்கிறோம். அந்த பையன் எழுந்துச்சு நடக்க கத்து உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். அந்த பையன் எழுந்துச்சு நடக்கட்டும் கர்த்தாவே. அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த சூழ்நிலாம் நீ மாற்றி தாரு கர்த்தாவே. எமண்டாவுக்கு கூட கத்து இறங்க முடியாத ஜெபிக்க கர்த்தாவே. அந்த ஆண்டவரே அந்த அவங்களுடைய நிலைமை, அந்த குடும்ப தலைவருடைய நிலைமை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும். கணவன் இப்படி இருக்கிறது, ஏதோ மகன் இப்படி படுக்கையா 2 வருஷமா இருக்கிறான். ஆண்டவரே கணவர் இப்படி இருக்கிறாரு. ஆண்டவரை எல்லாம் இப்படி இருக்குது. என் 2 பிள்ளைகளுக்கு எப்படி, பெண் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம், தாயுடைய வேதனை மன வேதனை எப்படியா இருக்கும் கர்த்தாவே. ஆண்டவர் இறங்க முடியாத ஜெபிக்கிறோம். அந்த தாயுடைய கண்ணீரை கண்டு அந்த பாடையை தொட்டு ஜீவனை கொடுத்த கர்த்தாவே, இந்த தாயாருடைய கண்ணீரை கண்டு அந்த கணவருக்கு ஜீவனை கூட்டி கொடுத்துள்ளபடியாகும். அந்த திருமணம் நல்ல விதத்தில் நடக்கும்படியாகும். அந்த பையன் படுத்த படுக்கிறது அவன் எழுந்து நடக்க முடியாமல் ஜெபிக்கிறாவே. இந்த வேலையில கூட அந்த சுகாதார டாக்டர் ஆண்டவரை கேன்சருக்கு 3வது ஊசி போடணும்னு சொன்னாங்க. ஆண்டவரே இந்த 2 ஊசி போட்டேன். ஆனா அந்த ஊசி போடும்போது அவ்வளவு ஒரு சரீர உபாதை எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அந்த கேன்சருக்கான ஊசி போடுறது இந்த 3வது வாரம் போடணும்னு சொன்னாங்க. ஆண்டவரே நீர் அந்த ஊசியை போடாத அளவுக்கு கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஊசியே தேவை கிடையாது உனக்கு. அற்புதமான ஒரு சுகத்தை நான் பார்க்கிறேன். அது உன் தேவனால தான் நடந்தது, அது உன் கர்த்தரால தான் நடந்தது. அது எப்படி நடந்தது தெரியாது, அது ஆண்டவரை இயேசுவால தான் முடியும். அது ஊசியை போட வேண்டியது வராது என்ற அளவுக்கு கர்த்தாவே ஒரு டாக்டர் அம்மா தான். ஆனாலும் தகப்பனே அந்த கேன்சர் அவங்க தப்பித்துக் கொள்ள அந்த பொல்லாத பிசாசு போக்கு கேன்சரும் ஒன்றுதான், தலைவலி ஒன்றுதான் நான் செய்தியில வாசிக்கிறவே கர்த்தாவே. அந்த கேன்சர் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது கர்த்தாவை மாற்றி நல்ல சூழ்நிலை கர்த்தாவுக்கு தந்தபடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரசிகராவுடைய குடும்பம் முழு குடும்பத்தை தாழ்த்தி தருகிறேன். ஜெபத்தினாலே அவங்களுக்கு இவ்வளவாக தரப்படி நீங்க இறங்கி ஆண்டவருக்கு ஆதரித்து சுகம் கொடுத்து விலை கொடுத்து காத்து வழிநடத்த தேவனே, இன்றைக்கு அவங்க ஆராதிக்கு சென்றிருப்பா அவங்க விசுவாசிக்கிறார். கர்த்தருக்கு நன்றிக்கு செலுத்திருப்பா. எங்களை எல்லோரையும் தாழ்த்தணும். விசுவாச குடும்பத்தார எல்லோரையும் தாழ்த்தணும். வர முடியாத பிள்ளைகளும் கூட கர்த்தாவை தாழ்த்தணும். என் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். கர்த்தர் சித்தமா தான் அடுத்த வாரம் ராபோஜி ஆராதனை நடத்த கர்த்தத்தான சூழ்நிலை எல்லாவற்றையும் எங்களுக்கு உருவாக்கி தரணும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தம் பிதாவே.
உண்மை உயர்த்துறோம். இதோ தகப்பன செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பன ஆசீர்வதியும். ஆண்டவரின் மூலமாகவும் கர்த்தாவே தகப்பன வர முடியாத பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய இரக்கம் காட்டும், கிருபை காட்டும். முற்றிலுமாக தாழ்ந்துள்ளா துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை வாழ்க்கை தேவாசத்தை நான் கடைசி